83ஆம் ஆண்டு கலவரம் என்றது ஐக்கிய தேசிய கட்சி, குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனவால் மிக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கலவரம். அதுல ஜேவிபி வேணும் என்றுதான் நினைக்கப்பட்டிருக்குது. ஜேவிபி அதுல எந்த பாத்திரத்தையும் எடுத்த மாதிரியான ஆதாரங்கள் எதுவும் இருக்கல. சொல்றார், வடக்குல புலிகளையும் தெற்குல நக்சலைட்களை எனக்கு அடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக 83ஆம் ஆண்டு கலவரம் இருந்தது என்று சொல்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். ஆனால் அது எந்த ஒரு பாயிண்ட்லையும் நாங்கள் அது தமிழ் மக்களுக்கு எதிரானதோ, குறிப்பாக மலைய மக்களோ வடகிழக்க பேஸ் பண்ணினதோ கொழும்பை பேஸ் பண்ண தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டமாக நாங்கள் அதை மாற்றேன். ஏவிபி ஆட்சிக்கு வந்தால், பாராளுமன்றத்தை வென்றெடுத்தால் தேவானந்தா உள்வாங்கப்படுவார். இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்கிற அந்த பாலிசி என்று சொன்னால், இவ்வளவு காலமும் அவங்க இந்த சிஸ்டத்தை பழுதாக்கினாக்களா இருப்பாங்க சொன்னால் நாங்கள் அவங்களை சேர்த்துக்கொள்ள போறது. இன்னைக்கு அங்கஜன் ராமநாதன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு சொல்லி இன்னும் எங்களுக்கே விளங்குது. ரணில் வந்தாலும் நிற்கிறார், தம்பிக பெருலா வந்தாலும் நிற்கிறார், மஹிந்த வந்தாலும் நிற்கிறார், திலீப் ஜெயவீர போனாலும் அங்கேயும் போறார், சஜித் பிரேமதாசே நான் நினைக்கிறேன் அந்த மீட்டிங்ல நின்ற மாதிரி தான் நான் காண்றேன். நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும் சொன்னால் யோசிக்கலாமா? ரணில் வந்தா செய்வார், சஜித் வந்தா செய்வார், மஹிந்த வந்தா செய்வார், நாமல் வந்தா செய்வார், நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஊழலும் நடந்தது இவங்களோட மார்க்சிய லெனினிச கட்சியாகத்தான் நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள் சொல்றீங்கள். ஆனால் இன்றைக்கு ஜேவிபி மீது நடத்தப்படுற தாக்குதல், ஊடக தாக்குதல் என்றது பெரும்பாலும் இடதுசாரி தரப்புல இருந்தானே வருது. இன்றைக்கு இலங்கையில பிரதானமான 2 முகாம்கள் இருக்குது, 3 கட்சிகள் இருக்கு. 2 முகாம் என்று சொன்ன என்ன? இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிற முகாம், இந்த சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டான முகாம். அதுல எதிரான முகாம்ல நம்பர் 1 திசகாட்டி. சிஸ்டத்தை பாதுகாக்கிற முகாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில், சஜித், அடுத்த ராஜபக்சே, இந்த 3 பேரும் ஒரு முகாம்ல இருக்காங்க. இன்றைக்கு நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், எங்களுக்கு பக்கத்துல உள்ள நாடுங்கிற நட்பு நாடு என்று சொல்ற ஒரு கோட்பாட்டுல நாங்கள் அதுக்காக இந்தியா சரி எல்லாம் சரின்னு சொல்ற விடயத்துக்கு நாங்கள் போக போறது. ஸ்ரீலங்கன் டயஸ்போரா, அது தமிழா முஸ்லீமா சிங்களமான்னு சொல்றவங்களுக்கு ஸ்ரீலங்கன் டயஸ்போரா இன்றைக்கு இந்த நாடுகள்ல தான் கூடுதலா இருக்கு. அப்ப இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்று சொன்னால் இந்த டயஸ்போரா சப்போர்ட் இல்லாம நாங்க செய்ய ஒரு இளைஞனாக இன்றைக்கு ஒரு 33 வயசு, நீங்கள் 90களில் பிறந்த ஒரு இளைஞர், நீங்கள் ஏன் ஜேவிபியை 10 ஆண்டுகளுக்கு முதல் தெரிவு செய்தீர்கள்? வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் நமது நிகழ்வுக்கு புதிய நபரும் அதே சமயம் அரசியலில் நீண்ட கால அனுபவம் கொண்டவரும் ஜேவிபியினுடைய திருவோணமலை மாவட்டத்தின் இணைப்பாளருமான அருண் ஹேமச்சந்திரா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அருண். வணக்கம். என்னென்னால் இப்ப ஒரு தமிழ் இளைஞராக தமிழ் விடுதலை போராட்டம் முடிந்த ஒரு 15 ஆண்டுகள் ஆகின்றது. அதன் பின்பு நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஜேவிபியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மக்கள் மத்தியில ஜேவிபிக்கு ஒரு இடம் இருக்கு என்று நீங்கள் கருதுறீங்களா? உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பு செய்த தொடர்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் இப்ப பலதரப்பட்ட கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பாகவும் மக்களுக்கு இருக்கிற தெளிவின்மைகளை நாங்கள் நேரடியாகவே தெளிவுபடுத்திக் கொண்டு போகலாம். காரணம் என்று சொன்னால் இதுவரை காலமும் எங்கள் தொடர்பாக இன்னைக்கும் மக்களுக்கு ஒரு அறிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு சொன்னால் எங்கள் மூலமா இல்லை. அதாவது பல்வேறு தரப்பட்ட சக்திகள் மூலமாகத்தான் எங்கள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட தகவல்களும் மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு கொண்டிருந்தோம். அப்ப இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு நேரடியாகவே இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு போக இயலும். இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் விடுதலை முன்னணியிட அரசியலை பல்வேறு தரப்பட்ட பிரிவுகளாக நாங்கள் பிரிச்சு கொண்டு போகலும். இந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட கால பகுதி முதற்கொண்டு நாங்கள் ஒரு சோசியலிச ஒரு சித்தாந்தத்தை மையப்படுத்தி நாங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஒரு திரிவுபடுத்தப்பட்டோ இல்லாட்டிக்கு ஒரு வேற ஒரு ஆங்கிள் தான் போகும். அப்போ நான் நம்புறேன் மக்களுக்கும், அதாவது குறிப்பா தமிழ் பேசுற மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பா மக்கள் விடுதலை முன்னணிக்கு முடியல ஒரு கேப் ஒன்று இருந்து இல்லன்னு சொல்லலாம். இப்ப குறைஞ்சு கொண்டு வருகிறது. நாங்கள் அதை இல்லன்னு சொல்ற போயிட்டு தான் நாங்க கொண்டு வர நாங்கள் எத்தனைத்து கொண்டு இருக்கோம். அது என்னன்னு சொன்னால் ஒன்று அதுக்கு முக்கிய காரணம் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக எங்களுக்கு நேரடியான ஒரு கண்டக்டுகளை பில்டப் பண்ணி கொண்டு போகலாம் இருந்து. அது மாத்திரமல்ல, யுத்த கால சூழ்நிலையில நாங்கள் எடுத்த ஒரு சில முடிவுகள் கூட தமிழ் மக்களையும் எங்களையும் இடையில ஒரு கெப் ஒன்று உருவாகிறதுக்கான ஒரு நிலைமையாம் ஏற்பட்டிருக்கீங்க. நாங்க மறக்கிறதுக்கு எங்கட கட்சியில மாநாட்டுல நாங்கள் முன் வச்ச சுய விமர்சனத்துல கூட நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இந்த காரணங்களால எங்களுக்கு ஒரு கேப் கொண்டு என்று சொல்லி 2 காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால்
இன்றைக்கு வந்து ஒரு நாடு ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு வந்து நாடு முன்னேறி கொண்டு போகும். அதாவது இலங்கை வரலாற்றுல முதல் முறையாக வந்து தேர்தல் மூலமா நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆயுத போராட்டங்கள் உலகத்துல வந்து மௌனிக்கப்பட்டிருக்குது. வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் எழுச்சி ஒன்று வந்திருக்குது. நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் எங்கட புத்தகங்கள்ல எங்கட பேச்சுக்கள்ல நாங்கள் எங்கட வகுப்புகள்ல நாங்கள் 53ஆம் ஆண்டு ஹர்த்தாலை பத்தி தான் நாங்கள் பேசியிருப்போம். அந்த இலங்கை வரலாற்றுல ஒரு புரட்சிகரமான நிலைமை ஒன்று உருவானதுன்னு சொல்ற விஷயம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு அந்த புரட்சிகரமான நிலைமை 2022 தொடக்கம் இன்றைக்கு வந்து நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இதன் அடிப்படையில நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இலங்கை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாங்க ஒரு பொது அதாவது ஒரு பொது தேவையை ஒரு சம மையப்படுத்தின கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி நாங்கள் நம்புறோம். இதன் மூலமாக இந்த பெறப்பட்ட தீர்வு பெற்றுக் கொள்ற மாத்திரமல்ல, நாங்கள் உண்மையிலேயும் வந்து இந்த இந்த மக்கள் மத்தியில உள்ள இந்த விரிசல்களை, இந்த மக்கள் மத்தியில இருக்கிற இந்த பிளவுகளை நாங்கள் குறைச்சு கொண்டு அந்த பிளவுல நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது ஜேவிபியுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் சொன்னால் 71ஆம் ஆண்டு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சி காலகட்டத்தில்தான் நான் பிறந்தேன், நான் அனுராதபுரத்துல. அது இந்த தாக்கங்கள் அந்த காலகட்டத்தில் தமிழர்களும் பலர் ஜேவிபியில இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்துல ஜேவிபிக்கும் அவர்களுக்குமான தொடர்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் இருந்தது. என்றால் கிழக்கு மாகாணத்துல 2 மொழி பேசுறவர்களும் இருந்தபடியால். ஆனால் ஜேவிபி அறிமுகப்படுத்திய அந்த இந்திய எதிர்ப்பு வாதம் என்றது மலையக தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாகவும் வைக்கப்பட்டது. அந்த நேரத்துல அதுல இருந்து ஜேவிபி வெளியில வந்துட்டு தான் உண்மையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எந்த பாயிண்டிலையும் வந்து சொல்றோம், நாங்கள் மலையக மக்களுக்கு எதிரான ஒரு நிலப்பாடு நாங்கள் கொள்ளல. அது என்னென்றால் நாங்கள் கட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயும் இந்த பிரச்சனைகளுக்கு இருந்தது. ஆனால் ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மலையக மக்கள குடியுரிமைகளை பறிச்சு அதுக்கு பிறகு வந்து பல்வேறு தரப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டு போற அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி கூட வந்து மலையக மக்களோட சம உரிமை தொடர்பாக குரல் எழுப்பிட்டா இருக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பேசிய பொன்னம்பலம் அவர்கள் தான் அந்த மலைய மக்களை வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு உதவியா இருந்த பொன்னம்பலத்தினுடைய பாட்டனர். 1948ஆம் ஆண்டு விகிதாசாரம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இந்திய வம்சாவளி தொகை வந்து இலங்கை வம்சாவளி கூட கொஞ்சம் கூட சார்ந்து. அப்ப இதுக்கு வந்து உண்மைக்கும் வந்து நாங்க இது தொடர்பான பதில அரசியல் பேசின தமிழ் தலைமைகள் பிள்ளைகள் இருந்தா நாங்கள் இதை பத்தி பேசணும் முதல் பார்த்தோம். ஆனா இதுல இல்ல மக்கள் விடுதலை முன்னணியில் வந்து இப்ப நீங்க கொஞ்சம் பரவலா நாங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் அந்த டைம்ல எடுத்த அந்த கோஷம், அதாவது வந்து நாங்கள் இப்ப இந்திய விஸ்தரிப்பு வாதத்துக்கு எதிரான ஒரு விடயம், அதாவது குறிப்பாக இந்திய ராணுவத்துல அதில் இந்திய அரசாங்கத்துல ராணுவ ரீதியான ஒரு தலையீட்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம். அந்த கிட்டத்தட்ட இன்வேஷன் மாதிரி தான், அதாவது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி தான் இருந்தது. அதுக்கு 87ஆம் ஆண்டு இந்திய ராணுவ படை வந்ததுன்றது அது ஒரு ஆக்கிரமிப்பு தான். அப்ப ஆக்கிரமிப்புன்னு சொல்லக்குள்ள வந்து அந்த நேரத்துல நாங்கள் ஒரு தேசப்பட்டுள்ள ஒரு அமைப்பா நாங்கள், அதாவது குறிப்பா நீங்க இப்படி எடுக்கும், அதாவது அந்த டைம்ல 83ஆம் ஆண்டு கலவரத்துல எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்படும். இதை நாங்கள் பார்த்தோம்னா 77க்கு பிறகு எங்கள் அரசியல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடி கொண்டு போறோம். 81ஆம் ஆண்டு ஜப்னா லைப்ரரி எரிக்கப்படுது. வந்து அந்த டைம்ல டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் அந்த கவுன்சில் எலெக்ஷன்லயே நாங்கள் வந்து போட்டி போட்டங்களுக்கு வந்து கணிசமான ஆசனங்களும் வந்திருக்கு. அப்ப நாங்களோட ஜனநாயக நீரோட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்குள்ளதான் இந்த நாட்டுல அசம்பாவிதமும் வருது. அப்ப 81ஆம் ஆண்டு யாழ் நூலக எரிப்பு, 82ஆம் ஆண்டு நாங்கள் இலங்கையில உத்தியோகபூர்வமாக நாங்கள் 3வது அமைப்பாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வர்றோம். அதை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கும் சொன்னால் எங்களுக்கு வந்து நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்புரிமை இருந்திருக்கும். அதுக்கு பதிலாகத்தான் சர்வஜன வாக்கெடுப்பை கொண்டு வந்து வேற ஆங்கிள் கொண்டு போறாங்க. 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் உங்களுக்கு முன்பு இருந்த அரசியல் பின்னணி உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது கூட. நாங்கள் எந்த ஒரு விதத்தை எந்த ஒரு விஷயத்தையும் வரலாற்று பின்னணி பார்க்காமல் நாங்கள் சும்மா என்ன சொல்றோம், ஒரு அந்த என்ன சொல்றோம், நாங்கள் அந்த ஒரு சுபசாதனத்தை மாத்திரம் மையப்படுத்தின அரசியல்ல நாங்கள் ஈடுபாடு, ஒரு வெல்ஃபேர் பொலிட்டிஷியன் நாங்கள் ஈடுபாடு இல்லை. நாங்கள் இப்ப எங்கிருந்து பார்க்கணும்னா இப்ப 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி எங்களுக்கு தெரியும் இந்த ஜூலை கலவரம் இன்றைக்கு தான் இந்த டேட். இந்த மாதிரி ஒரு தினத்தில மக்கள் விடுதலை முன்னணி எந்த விதமான காரணமும் இல்லாம தடை செய்யும். அப்ப அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் என்ற ரீதியிலேயோ மற்ற இதுலயோ வந்து நாங்கள்
இயங்கிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அமைப்பாக வர அமைப்புகளால அப்ப அந்த டைம்ல சில பல கோஷங்கள் எங்களால் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இப்ப இந்திய போல 83ஆம் ஆண்டு கலவரம் என்றது ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனாவால் மிக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கலவரம். அதுல ஜேவிபி வேணும் என்றுதான் நினைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஜேவிபி அதுல எந்த பாத்திரத்தையும் எடுத்த மாதிரியான ஆதாரங்கள் எதுவும் இருக்கல. ஜேபி அதுல திட்டமிட்டு கனெக்ட் பண்ணதால ஜேவிபிக்கு நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த டைம்ல ஒன்றை வடிவா சொல்றார், ஒரு இன்டர்வியூல நானும் அதை வாசிச்சிருக்கிறேன். அவர் வடிவா சொல்றார், வடக்குல புலிகளையும் தெற்குல நக்சலைட்களை எனக்கு அடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா தான் 83ஆம் ஆண்டு கலவரம் இருந்தது என்று சொல்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அப்ப இதுதான் உண்மையும் ஒரு சிக்கல். இப்ப இந்த பேசிஸ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 83 சொன்னா 84, 85, 86, 87 இந்திய ஆக்கிரமிப்பு வரைக்குள்ள நாங்கள் இந்த இந்திய விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிராகவும் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாங்கள் போராட ஸ்டார்ட் பண்றோம். ஆனால் அது எந்த ஒரு பாயிண்ட்லயும் நாங்கள் அது தமிழ் மக்களுக்கு எதிரானதோ, குறிப்பாக மலைய மக்களோ வடகிழக்க பேஸ் பண்ணினதோ கொழும்பை பேஸ் பண்ண தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டமாக நாங்கள் அதை மாத்தேன். இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்றது கிட்டத்தட்ட இன்றைக்கு திருகோணமலையில இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரதேசமான சம்பூரை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்குல்ல. அந்த காலத்துல சொல்லப்பட்ட பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு அது என்னன்னு சொன்னால் சில விஷயங்கள் யுத்தத்தால சில விஷயங்கள் அது அந்த விஷயங்கள் படையில ஒயில் டேங்க்ஸ் இருக்கலாம் பல்வேறு நாங்கள் இழந்து கொண்டிருக்க நிலைமை ஒன்றுதான் இருக்கு. என்னன்னு சொன்னால் ஒன்று நாங்கள் வடிவா கிளியரா நாங்கள் சொல்லுவோம், எந்த ரீதியிலையும் எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் விடுதலை முன்னணியால எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் அது ஒரு ஒரு அடிப்படையாக நாங்கள் அதை நாங்கள் அப்படியே ஒரு புலியான விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு சொல்ற நோக்கத்தோடு இந்த விதமான விஷயம் நடக்கல. அநேகமான விஷயங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு மக்களுக்கு முடியல கம்யூனிகேஷன் இல்லாம போன ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இப்ப இன்னைக்கு மாதிரி சோசியல் மீடியா இல்ல, இப்ப நீங்க யூகேல இருந்து என்னோட சாய்க்கிறீங்க, நான் ட்ரிங்கோல இருந்து உங்களோட சாய்க்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த பரிமாற்றங்கள் இலகுவாக நடக்கிற மாதிரி அந்த காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்ல. அதனால இன்றைக்கு நல்ல சந்தர்ப்பங்களை விடுதலை செய்யும் சொல்ற மாதிரி விஷயங்கள் நாங்கள் கொண்டு போறோம். குறிப்பாக சிங்கள மக்கள் உங்களுக்கு தான் 88, 89 கால பகுதிக்கு பூரா ஒரு பெரிய வீசல் இருந்து, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் 60,000த்துக்கும் அதிகமானோர் ராணுவத்தால இந்த அரச இயந்திரத்தால கொல்லப்பட்டிருந்தவங்க அவ்வளவு பேரும் ஒன்று சிங்கள பொதுமக்களாக இருக்கலாம், மக்கள் விடுதலை முன்னோடியோட சம்பந்தப்பட்டாக்களா இருக்கலாம், முற்போக்கு ரீதியான அரசியல் சம்பந்தப்பட்டாக்களா இருக்கு. அப்படி ஒரு நிலைமைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் காலூண்டி நாங்கள் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கு நாங்கள் செஞ்சு கொண்டு வர்றோம். இன்னைக்கு இப்ப உலகத்துல நான் படிச்ச ஹிஸ்டரியில இப்படி ஒரு 3வது ஒரு கட்சி ஒன்று தலை தூக்கி, அதாவது 2000 போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டாலும் பிறகு இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரத்தை, அரசு அதிகாரம் நான் சொல்ல மாட்டேன், அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்றால் இலங்கை அரசாங்கம் என்றது கிட்டத்தட்ட 2 ராணுவ கிளர்ச்சிகளை அடக்கி கொண்டு ஜேவிபி, அடுத்தது விடுதலை புலிகளுடைய ராணுவ கிளர்ச்சி. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த 89ஆம் ஆண்டும் ஜேவிபி மிக மோசமான அந்த 2 அழிவுக்கு பிற்பாடும் ஜேவிபி ஒரு மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு பிராண்டிங் ஒரு ஆள் எழுதியிருக்காரு. ஒரு ஆர்டிகல் ஒண்ணு நேற்று அவர் இந்த பேங்கிங் செக்டர்ல பிசினஸ் செக்டர்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் தான். எப்படி என்பிபிய பிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கும் ஒரு விஷயம் என்ன, நாங்களும் ஒரு ஆயிலும் எவ்வளவுக்கு எங்களை ஒடுக்கியிலும் ஒடுக்கினா பிறகு 94ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியல் ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி தான். விடுதலை புலிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு 30 வருஷம் காலம் நடத்தினாலும் 2009ஓட விடுதலை புலிகள் முழுதாகவே மௌனிக்கப்பட்டு விட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் வேறொரு அமைப்பை ஒப்புடையில நான் செய்யற புல. ஆனால் ஒன்றை வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அரசியல்ல ஆயுத போராட்டம் என்று சொல்ற ஒரு பங்கே தவிர எங்களோட ஆயுத போராட்டத்துல அரசியல் என்று சொல்ற ஒரு பங்கு இல்ல. எல்லாரும் அடிக்கடி கேட்பாங்க சில இப்ப அது குறைஞ்சிட்டு மக்கள் விடுதலை முன்னணி முழு அரசியல் 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஈடுபடுத்துவாங்க டைம்ல கேட்பாங்க. அது உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் உங்களோட கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினத்தை கொண்டாடுறதுக்கு பெர்மிஷன் தான். உங்களுக்கு ஒருத்தர் பெர்மிஷன் தர நாங்களா எங்களோட இயல்பு அரசியல்ல நாங்கள் அதை செஞ்சு கொண்டு போறோம். அதுல நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் உறுதியாக இருக்கிறபடியால் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு போறோம். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கல
இன்னைக்கும் வந்து நாங்கள் 2015க்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி, இப்ப நான் 2015 இருந்து நான் வேலை செய்றேன். 2015ஆம் ஆண்டு தேர்தலையும் நான் ஒரு தேசிய பட்டியல் வேட்பாளராக மக்கள் விடுதலை முன்னணியிட நியமிக்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்தலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இதுகள் இருக்குது. எங்களுக்கு வந்து உள்ளூராட்சி சபையில ஒரு 10 ஓட் குறைவால வந்து எங்களுக்கு ஒரு சீட் ஒன்று இல்லாம போனது ட்ரிங்கோல. அதுலயும் கணிசமான தமிழ் ஓட்ஸ் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா சிங்கள ஓட்ஸை பொறுத்தவரையில வந்து அந்த டைம்ல கோட்டாபய மஹிந்தன்னு சொல்ற அந்த பேருமதாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கு வங்கியா தான் இருந்தது. ஒரு புது வகையான தமிழ் முஸ்லீம் ஓட்ஸ்களை கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. நீங்க ஏன் நினைக்கிறீங்க இப்ப தமிழர்களை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி யுஎம்பி தான் இலங்கையில வந்து இனவாதத்தை வந்து இவ்வளவு தூரம் எண்ணெய் ஊற்றி வளர்த்தது. அப்படி இருந்தும் தமிழ் மக்கள் இன்றைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணிலினுடைய ஆதரவாளர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்க பார்க்கிறார்கள். அதே போல மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை போராட்டத்தை கிட்டத்தட்ட முற்றாக இல்லாமல் பண்ணதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்றைக்கு அவர்களுக்கும் ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. அவர்கள் மத்தியில இருந்தும் தமிழ் வேட்பாளர்கள் உருவாக்கப்படுகிறார். ஆனால் ஜேவிபி உண்மையிலே ஜேவிபி இதுல நேரடியாக தமிழ் இனவாதத்தை காக்கினதாகவோ அல்லது தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்டதாகவோ இல்லை. ஆனா ஜேவிபிக்கு தமிழ் மக்கள் மத்தியில அந்த இடம் வரையிலேயே என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இல்ல என்னன்னு சொன்னால் வந்து தமிழ் மக்கள் மத்தியில ஒரு அரசியல் வறட்சி ஒன்று. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ட்ரிங்கோ தான் என்ன அரசியல் வளர்ச்சி நீங்க அந்த புதிய சிந்தனைகள் வருவது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாங்கள் அதை எப்படி எடுப்போமே, நாங்கள் ஒரு சில விஷயங்கள்ல நாங்கள் யாரையும் தாக்காம நாங்க என்னதை சொல்லணும்னு சொன்னால், எங்கட சமுதாயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட சமுதாயம் என்றும் சொல்லும், இல்லாட்டிக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு திசையில பயணிச்ச சமுதாயம் என்று சொல்லுவோமே. டைவர்சிட்டி ஒன்று இல்லை. யுத்தமும் இடம்பெற்று யுத்தமும் முடிஞ்ச பிறகு எங்கட சமுதாயத்தை பொறுத்தவரையில வந்து ஒரு அபிவிருத்தி ரீதியாக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா தான் இருந்தது. அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப கால பகுதி வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாங்க இப்ப புதுசா எலெக்ட் பண்ணப்பட்ட புது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்க கேட்கிற விஷயமா தான் அவருக்கு நாங்கள் சொல்ற அறிவுரை என்ன சொன்னால் வந்து அவர் சம்பந்தரையா எம்பியா இருந்தாலும் வந்து அவர் திருகோணமலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பெரிய வந்து கணிசமான தலையீடு மேற்கொள்ளு அபிவிருத்தியாக இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஒன்று வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி இருக்குது வந்து அந்த மீட்டிங்களை வந்து ஃபேஸ் பண்ண. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் பல இடங்கள்ல இடம் குறை. பொதுவாக வந்து தமிழ் மக்களுக்கும் தேசிய அரசியல் முறையில கேப் ஒன்று இருந்தது. முஸ்லிம் மக்களுக்கு இந்த தேசிய ரீதியான அரசியலுக்கு முறையில கேப் குறை. காரணம் என்னன்னு வந்து முஸ்லிம் பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த தரப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அரசாங்கத்தோட வந்து காலாகாலமாக இருந்தாக்களை தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்ப தமிழ் மக்களை பொறுத்த வரையில வந்து இந்த அபிவிருத்தின்னு சொல்ற விஷயம் வந்து மக்களை நேரடியாக சென்றடையுது. அப்ப இப்ப நாங்க பார்க்க முடியாது. எனக்கு வடிவா தெரியுமா, இப்ப நான் ட்ரிங்கோண்டபடி எனக்கு வடிவா தெரியும். இப்ப செந்தில் தொண்டமான் எங்க ஆளுநரா இருக்கிறாரு வந்து அவர் வந்த புதுசுல வந்து அவர் ஒரு இந்தியன் ஒரு ஜப்பானி ஒரு விஜய் வந்து 6 வாகனத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு போட்டோனை வந்து மக்கள் டக்கு வாங்கிடுவாங்க. யோசிச்சு கொண்டிருந்த வந்து எங்களுக்கு வந்து வந்தோன்னு வந்து மக்கள் யோசிச்சது அப்படின்னு சொன்னா ரைட் இவரோட தமிழ் பேசும் நபர் ஆளை பார்த்தாலும் வந்து ரைட் இப்ப வாகனங்களோடு நாங்க சொல்லுவோம் இந்த முதலாளித்துவ ஒரு பெருமதி கொண்டு வராங்க. அப்ப அப்படி ஒரு இதுல வந்து மக்கள் ஈர்க்கப்பட்ட உண்மைதான். பொறுத்த வரைக்கும் மொட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு எல்லாரையும் பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அபிவிருத்தின்னு சொல்ற ஒரு விஷயத்த குறுகிற நோக்கத்தை வச்சு கொண்டுதான் சேர்ந்தாக்களே தவிர கோட்பாட்டு சேர்ந்தாக்கள் இல்லை. இன்னைக்கு அங்கஜன் ராமநாதன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு சொல்லி இன்னும் உங்களுக்கே விளங்குது. ரணில் வந்தாலும் நிற்கிறார், தம்பிக பெருரா வந்தாலும் நிற்கிறார், மஹிந்த வந்தாலும் நிற்கிறார், திலீப் ஜெயவீர போனாலும் அங்கேயும் போறார், சஜித் பிரேமதாசட்டை நான் நினைக்கிறேன் அந்த மீட்டிங்ல நின்ற மாதிரி நான் காண்றேன் நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் ஒன்றும் இல்ல. அவங்க வந்து பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் அபிவிருத்தின்னு சொல்ற விஷயத்தை பேஸ் பண்ணி கொண்டால் போகும். இல்ல அங்க அபிவிருத்தி அவர்கள் தாங்களே அபிவிருத்தி செய்யறது மக்களுக்கு வந்து மக்களுடைய அபிவிருத்தி பற்றி இவர்கள் எதுவும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கு நான் ஒரு ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டம் மூலமாக இன்றைக்கு இப்ப நான் உங்களோட கதைக்கு நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் பெட்டிஷன் ஒன்று நான் இன்றைக்கு பாரம் கொடுத்துறேன் சொன்னால் வந்து எங்களோட ட்ரிங்கோல உள்ள சில சொத்துக்கள் வந்து மீட்கப்பட்டு கொண்டு. ஆனால் அது தொடர்பான எந்த விதமான டெண்டர்ஸோ எந்த விதமான அந்த ப்ரொசீஜர்ஸோ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுறது எங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்ப எங்களை சமுதாயத்துக்குள்ளேயும் வந்து திருவண்ணாமலையிலேயும் வந்து ஒரு முயற்சியாளர்களாக வரக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸாக வரக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். சரியாக வந்து இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி மக்களோட அந்த பங்களிப்பையும் எடுத்துக்கொண்டு டெவலப் பண்ணுவாங்கடா பரவாயில்ல.
அப்படி இல்லாம வந்து ஒரு தங்கர சர்க்கிளை மட்டும் டெவலப் பண்ற அபிவிருத்தி இதுல ஒரு நீங்கள் அடையாளப்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இங்க இருந்து கொண்டிருக்குது. நாங்கள் அடுத்தது அதுக்கு தான் வரப்போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஒரு அதிகாரிய வலுக்கட்டாயமாக இடம் மாற்றினது சம்பந்தமாக நீங்கள் எழுதியிருந்தீங்க. அதே பிரச்சனை நாங்கள் சாவகச்சேரியிலையும் பாக்குறோம். ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்ட அதிகாரியை இடமாற்றத்துக்கு செய்யறாங்க. இதுல வந்து தமிழ் அரசியல் தரப்பை பொறுத்தளவுல அது எந்த கட்சி என்று இல்ல, எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாட்டில தான் இருக்குது. அதாவது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஓரம் தள்ளி இந்த மாஃபியாக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதாத்தான் தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடும் இருக்குது. நீங்க வந்து இந்த உங்களுடைய அந்த இடமாற்றத்தையும் இந்த சாவகச்சேரி பிரச்சனையும் ஒரு ஒப்பிட்டு சில விஷயங்களை பாருங்க, என்ன ஒப்பு நோக்கக்கூடியதா இருக்கு உங்களுக்கு? இல்ல, உண்மைக்குமே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எங்கட சுகாதார கொள்கை சம்பந்தப்பட்ட எங்கட கமிட்டி இருக்கு. நாங்கள் எங்கட சுகாதார சம்பந்தப்பட்ட கமிட்டி இருக்குது, எங்கட தேசிய மக்கள் சக்தியிட சுகாதார கமிட்டி ஒன்று. அப்ப இந்த விஷயம் தொடர்பாக அந்த கமிட்டியோட நாங்கள் பேசினோம். அப்ப அதுல என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம் என்னென்றால், ஒன்று இந்த போராட்டத்துல நாங்கள் மக்களோட நாங்கள் 100% நாங்கள் நிக்கிறோம். நீங்க சொல்றீங்க, அங்க உங்களோட பிரசன்னம் இருந்த மாதிரி தெரியலையே. அந்த பாயிண்ட்டுக்கு வா. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதுல அரசியல் ரீதியாக குளிர்காய விரும்புகிறோம். இதுல ஒன்று இருக்குது தோழர், இதுல பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளோய்டேஷன் ஒன்று, ஒரு போராட்டம் மக்கள் மத்தியில இருந்து வரைக்குள்ள வந்து நாங்கள் அதை ஹைஜெக் பண்ணோம். அப்ப இதுல நான் பாக்குறேன், நேற்று நான் பார்த்தேன் பேஸ்புக்ல ஒரு பெரிய ஒரு விவாதம் எல்லாம் போய் கொண்டிருக்குது. சில பெரிய கட்சியை சேர்ந்த எழுதுறாங்க, இப்ப நான் இவரை கால் பண்ணினா இவர் ஆன்சர் பண்ண எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி டாக்டரையும் சாடி எழுதுறோம் இல்லை ஒன்றும் இருக்குது. அப்ப நாங்கள் எடுத்த முடிவு என்று சொன்னால், இந்த பாயிண்ட்ல நாங்கள் மக்களோட போராட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கணும் உண்டு. இரண்டாவது, நாங்கள் எந்த விதமான அரசியல் ரீதியான ஒரு முலாமையும் நாங்கள் பூசாம போகணும். இரண்டாவது, மூன்றாவது என்னன்னு சொன்னால், இது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரம் கொமனான விஷயம். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னால், மஹிந்த ராஜபக்ச 2015 எலெக்ஷன் தோக்குற டைம் அவசரமா என்ன செய்யறாரு சொன்னா, வந்து தோக்குறதுக்கு முதல் தன்னை வெற்றி எதிர்பார்த்து வந்து திருவண்ணாமலை புல்மூட்டைன்னு சொல்ற இடத்துலயும் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தது வந்து அதை வந்து ஒரு ஆதார வைத்தியசாலையா உருவாக்குறார். என்ன நடக்குது? போர்டு ஒன்று மட்டும் தான் மாற்றப்படுது. போர்டு ஒன்று மாட்டி ஆம்புலன்ஸ் ஒன்று தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் ஒரு கன்சல்டன்டும் இல்லை. அப்ப என்னன்னு சொன்னால் வந்து இது கொமனா சாவச்சேரியில மாத்திரம் இல்ல, ஐலண்ட் வைட் இந்த எல்லா கிராமங்கள்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாப்புறங்கள்ல உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதே நிலைமை இருக்கு. நாங்கள் ஒன்றை சொல்றோம் என்று சொன்னால், ஒன்று நாங்கள் இதுக்கு நாங்கள் அரசியல் முலாம் பூசையில் நாங்கள் எங்கட சுகாதார கொள்கையை நாங்கள் போன தேர்தலுக்கு நாங்கள் வெளியிட்டு நாங்கள் இந்த முறை நாங்கள் அதை வந்து இன்னும் ரிஃபார்ம் பண்ணி நாங்கள் வெளிவிடுவோம். ஒன்று இதுக்கு நாங்கள் எங்கட ஆட்சியில வந்து நாங்கள் சரியான விசாரணை ஒன்றை மேற்கொள்றது போன்று, இன்னும் கன நாள் இல்ல சரியான விசாரணை ஒன்றை மேற்கொள்றது போன்று எங்கட சுகாதார கொள்கையை சரியான ரீதியில பின்பற்றுவோம் என்று சொன்னால், உண்மைக்கு இந்த மெடிக்கல் மாஃபியா எல்லாம் எங்களுக்கு தந்துருக்கு. நிச்சயமா கட்டாயம். ஏன்னா நாங்கள் வந்து ஒன்று நாங்கள் போக்கஸ் பண்றோம், கல்வியும் சுகாதாரம் என்று சொல்ற விஷயம் அரசியல் கையில் இருக்கும். அதுல இருந்து நாங்கள் சொல்லையில வந்து நாங்கள் இது பிரைவேட் எஜுகேஷனும் பிரைவேட் ஹெல்த் கேரை பேன் பண்ணுவோம்னு நாங்கள் சொல்லி, இங்க என்ன நடந்து கொண்டிருக்கு சொன்னால், இந்த டெலிபரேட்லி அதாவது வந்து திட்டமிட்டு கவர்மெண்ட் செக்டர் வந்து தொடர்ந்து வீக் காக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை பேஸ் பண்ணி கொண்டு பிரைவேட் செக்டர் வளர்ந்து கொண்டு போகுது. இப்ப நாங்கள் கவர்மெண்ட் செக்டர் நாங்கள் ஸ்ட்ராங்கா நாங்கள் வச்சிருப்போம்னு சொன்னால், பிரைவேட் செக்டர் வந்து இப்ப அதாவது சொல்றாங்க மெடிக்கல் மாஃபியா பல்வேறு தரப்பட்ட டேர்முகள் இப்ப வந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பங்களை வகுக்க தேவையில்லை. இந்த விஷயத்தை நாங்கள் சொல்றோம். ஆனால் என்னன்னு சொன்னால் வந்து திருப்பியும் நான் ஒன்று சொல்றேன் என்னென்றால், இப்ப இப்படி ஒன்று இருக்குதானே என்னென்றால், இது ஒரு சிஸ்டமே கரப்ட். இந்த சிஸ்டம் கரப்டா இருக்கக்குள்ள வந்து ஊழல், மோசடி, வீண்புரையம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கையை கொண்ட ஒரு சிஸ்டம் இருக்கக்குள்ள வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் ஒன்றொன்று நல்லாக்களை தேடி பிடிச்சு இந்த சிஸ்டத்தை திருப்பி காப்பாற்ற யாரும் பலிக்கிட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு உடன் தயாரிக்க போறதும். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து இப்ப இந்த சிஸ்டம் கலப்ஸ் இது வந்து இன்னைக்கு வந்து சாவச்சேரி மட்டும் இல்ல, ஐலண்ட் வைடே சிஸ்டம் கலப்ஸ். உங்களுக்கு தெரியும், காராபிட்டி என்று சொல்லி இலங்கையில பைபாஸ் சர்ஜரிக்கு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது காலி டிஸ்ட்ரிக்ட். காராபிட்டி ஹாஸ்பிட்டல்ல 2028 வரைக்கும் வந்து பைபாஸ் ஆபரேஷனுக்கு டேட் இல்ல. 2028 பாருங்க வந்து இன்னும் 4 வருஷம் அது வரைக்கும் அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்குமா இல்லையான்னு சொல்ற மோர்டாலிட்டி ரேட் வந்து அவங்களோட உயிர் பிழைக்காத தன்மை வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி 60-70 வீதத்தை தான். அவ்வளவு பேரும் அவ்வளவு காலம் இருக்க போறது நிச்சயமா. அப்ப என்னன்னு சொன்னாலும் வந்து நாங்கள் இது ஒரு ஓவர்ஆல் நாங்கள் வந்து இது நாங்கள் ஒரு என்ன சொன்னாலும் நாங்கள் இடதுசாரி பின்னணியை கொண்டு அமைப்பு சில விஷயத்தை நாங்கள் வரலாற்று ரீதியா பார்க்கணும்.
சில விஷயங்களை வந்து நாங்கள் அந்த பாயிண்ட்ல நின்று நாங்கள் பார்க்கணும். சில விஷயங்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமா பார்க்கணும். நாங்கள் சாவச்சேரி மக்களோட போராட்டத்துக்கும் டாக்டர் போராட்டத்துக்கும் நிச்சயமான ஆதரவு இருக்கு. ஆனால் அதை வந்து நாங்கள் திரும்பியும் வந்து நாங்கள் ஒரு டாக்டரை திசை திருப்புறதுக்கோ இல்லாட்டிக்கு வந்து இன்னொரு பக்கத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் மக்களை திசை திருப்புறதுக்கோ இல்லாட்டி இந்த சிச்சுவேஷனை பாவிச்சு நாங்கள் வந்து என்ன சொல்ற இதுல நாங்கள் குளிர்காயிரத்துக்கும் நாங்கள் தயாரிப்போம். இல்ல இப்ப என்னன்னா இந்த சாவச்சேரி பிரச்சனையில இந்த டாக்டர்ஸ் வந்து உடனடியாகவே அவர்கள் மக்கள் விரோதமாக ஒருதலைபட்சமாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் வேலை புறக்கணிப்பு போராட்டத்தை 3 நாள் மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அது சாவச்சேரி மக்களுடைய உயிரை பணியம் வச்சுதான் மேற்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தை வந்து இதுல என்ன பிரச்சனை என்றால் அரசாங்கம் விரும்பினா கூட டாக்டர் அர்ஜுனாவே அங்க நியமிக்க இயலாத அளவுக்கு இந்த மாஃபியா போராட்டங்கள் வலுத்து அப்ப அரசாங்கம் மிரட்டப்பட்டிருக்கு. தொழிற்சங்கத்தால கிட்டத்தட்ட மிரட்டப்பட்டிருக்கு. இப்ப ஜேவிபி நாளைக்கு அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் இலங்கையில தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதை நீங்கள் எப்படி அணுகுவீங்க? இதுல இருந்து நீங்கள் எப்படி சர்வைவ் பண்ணுவீங்க? என்னென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டு என்னென்று சொன்னால் சொல்லக்கூடியதான். என்னென்றால் இலங்கையில எல்லா தொழிற்சங்கங்களும் எங்களோட தொழிற்சங்கங்கள் அதே மாதிரி எங்கட தொழிற்சங்கங்கள்ல உள்ள எல்லா மெம்பர்ஸும் கட்சி மெம்பர்ஸும் தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஒரு மக்கள் விடுதலை முன்னாடி ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் ரீதியில வந்து தொழிற்சங்கங்கள் தொடர்பாக எங்களோட ஒரு பார்வை ஒன்று. நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் வந்து கட்சியை நாங்கள் பலப்படுத்துற வேலை திட்டங்களும் இருக்கு, பலப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது ஆனால் இதுல ஒரு புதிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரைக் பண்ற எல்லாரும் ஜேவிபியாக்கள் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி குறிப்பாக நீங்க ஜிஎம்ஓ சொல்ற கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர் அசோசியேஷன் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள்கிட்ட இருக்குது எங்களோட ஏசிஎம்ஓ ஒன்று இருக்குது, ஆல் மெடிக்கல் ஆபீசர் அசோசியேஷன் சொல்லி. அது ஜிஎம்ஓ மாதிரி இல்ல, அது எதுவும் பிரச்சனை வரைக்குள்ள வந்து தலைவர் ஒரு அமைப்பா தான் இருக்கு. ஒரு சில டாக்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதையெல்லாம் தலைவர் இதா தான் இருக்கு. நர்சஸ் யூனியன் இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கு. இன்னொன்னு நாங்கள் சில போராட்டங்கள் ஈடுபடும் போதில் நாங்கள் மக்களுக்கு சரியான வகையில தெளிவொண்டு வழங்கி கொண்டுதான் நாங்க செய்ய போறோமே தவிர ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்யக்குள்ள திடீரென்று ஸ்ட்ரைக்கு போறேன் அவங்களுக்கு பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த மகாஜர கையளிப்போடு நாங்கள் செய்வோம். அது மாதிரி வந்து மக்களுக்கு தெளிவூட்டல் செய்வோம், உறவுகளை சந்திப்புகளை மேற்கொண்டு ஒரு டைம் பீரியட் ஒன்று. ஆனால் நீங்க என்ன பிரச்சனை சொன்னால் வந்து இலங்கையில் நடந்து கொண்டு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஒரு அரசியல் பின்னணி ஒன்றும் இருக்கு. உங்களோட யூகேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் யூகே வந்து பார்லிமெண்ட் சுப்ரீமசி கடந்த 10 வருஷத்துக்குள்ள எத்தனை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துன்னு சொல்லி பார்த்தாலும் எங்களுக்கு விளங்கும். இப்ப உண்மைக்கு வந்து இதுக்கு முதல்ல இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு ரிஷி சுனாக்கு இருக்க சான்சஸ் இருந்தாலும் தான் அவர் வந்து எலெக்ஷனை கொண்டு வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி இவங்க பாக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி கொண்டுதான் புக வலிக்கிறாங்க. அப்ப இதுல எங்கட இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டை கொண்டு வர பின்னணியில வந்து ஜிஎம்ஓ இருந்தது. இப்ப இருக்கிற ஹெல்த் மினிஸ்டருக்கு பின்னாலேயும் ஜிஎம்ஓ இருந்தது. ஹீமோகுளோபின் மோசடி அவர் இல்ல. இப்ப டாக்டர் ரமேஷ் காத்திரன் அவரும் மொட்டு கட்சியை சேர்ந்தால் அவரும் இந்த முழு கேம்பெயின்லயும் அவர் இருந்தார். அதாவது வந்து இந்த மலட்டுத்தன்மையான கொத்து ரொட்டி பிரச்சனை, அதுக்கு பிறகு வந்து இந்த மலட்டுத்தன்மையான உள்ளாடைகள் பிரச்சனை, டாக்டர் ஷாஃபியோட பிரச்சனை. இவர் டாக்டரா இருந்தவனு டாக்டர் ஷாஃபியோட பிரச்சனை இருந்த டைம்ல கூட வந்து இவர் டாக்டர் ஷாஃபிக்கு சார்பா கதைக்கல. அப்படி நிறைய பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு வந்திருந்த அமைப்பு தான் ஜிஎம்ஓ. ஒரு பாயிண்ட் வரைக்கும் ரமேஷ் பத்ரனை வந்து யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு விஜயம் செய்திருந்த போது சொல்லியிருந்தார் அது ஐரோப்பிய தரத்துல இருக்கு. அப்படி என்ன இலங்கையில உள்ள அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அரசாங்க வைத்தியசாலையிலேயே மருந்து எடுக்கலாம் தானே, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் தான். இல்லையா மவுண்ட் எலிசபெத் தர போறாங்க. சரி, சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் தர போறாங்க. என்னன்னு சொன்னாலும் இதுல ஜிஎம்ஓ அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட் நாங்களே சொல்லி ஆகணும். டாக்டர் பாதேனி மாதிரி ஆக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்றது அவங்க கம்ப்ளீட்லி வந்து இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அந்த எஜெண்டாக்களும் உண்டாங்க. அப்போ இப்ப என்னன்னு சொன்னால் ஒரு காலப்பகுதியில தங்களோட தனிப்பட்ட லாபங்களை வச்சு கொண்டு பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் வாரது, பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் வாரது உண்மைதான். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அமைப்புன்ற ரீதியில நாங்கள் சரியான ரீதியில பொலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னால் மேல இருந்து அந்த மாற்றத்தை கீழே கொண்டு வருவோம்னு சொன்னோம். எங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர இயலாது. இப்ப நாங்கள் ஹெல்த் செக்டர் மட்டும் எடுங்களே, நீங்க நாங்கள் மாற்றத்தை மேல இருந்து கொண்டு வருவோம்னு சொன்னோம். எங்க என்பிபி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் என்பிபியில ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் வந்து டாக்டர் நிஹால் அபேசிங்க. இவர் யூஎன்ல வேலை செஞ்சால். இவர் வந்து எபிடமாலஜிஸ்ட், கன்சல்டன்ட் எபிடமாலஜிஸ்ட். இவர் வந்து இந்த தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட இதுல வந்து விசேட பாண்டித்துவம் பெற்று ஏசியா பசிபிக் ரீஜனையே ஒட்டுமொத்தமா பார்த்தால்
இந்த ஆன்டி மலேரியா கேம்பெயின் பல்வேறு தரப்பட்ட எல்லாம் வேலை செஞ்சுறாங்க. நல்ல டீம் ஒன்று இருக்கு, ஹெல்த் டீம் வந்து கிருஷாந்த் அபேசேன, டாக்டர் நியால் அபேசிங், அப்படி பெரிய ஒரு டீம் ஒன்று இருக்கு. அப்ப இந்த டீம் சரியாக அவங்களோட ஹெல்த் பாலிசியை வந்து கீழே கொண்டு வர முடியும். மக்களோட ஒரு விருப்பத்தை நாங்கள் சம்பாதிச்சு கொள்ள முடியும். இந்த கமிஷன் பேஸ் பண்ணின இந்த பர்ச்சேசிங்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி நாங்கள் மக்களோட தேவையை உள்வாங்கின பர்ச்சேசிங் நாங்கள் போக முடியும். செக்டர்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதா. எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் இது ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷனா தான் நான் எடுக்கிறேன். இப்ப நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பெரிய காய்ச்சி கொண்டு போக வேண்டும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டத்துல போனேன். 3 பெரிய எக்ஸ்ரே மெஷின் இருக்கு. அந்த பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் 3 பெரிய எக்ஸ்ரே மெஷின் இல்ல வேலை செய்யுது. எந்த ஒப்பீனியன் என்று சொன்னால் வந்து அந்த இடத்துக்கு அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் 3 பெருசு. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிஃபரல்ல இருக்கிற எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ட்ரா இல்லை. தேவையான இடத்துல தேவையான பொருட்கள் இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக இல்ல. இன்னும் சொல்ல போனாலும் இப்ப இன்னொரு சந்தேகம் ஒன்றும் வருது. இப்ப அரசியல்வாதிகளாலும் வந்து இப்ப மெஷின்ஸ் கொடுத்து கொண்டு போறாரு சார், இந்த ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இலவசமா மெஷின்ஸ் கொடுத்து கொண்டு போறாரு. இதுக்கு பின்னாலே ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு எங்களை விட வந்து நீங்க ஒரு டெவலப்டான செட்டப்ல இருக்கிறபடியா உங்களுக்கு நிறைய ரீடிங் இருக்கு சொல்றோம். சில மெஷின்கள் ஃப்ரீ. என்ன டைம் வந்து ஒரு கம்பெனி கிட்டத்துல கழிச்சது வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு சொசைட்டிக்குள்ளால ஒரு மெஷினை வந்து நாங்க தாரம் நீங்க டொனேட் பண்ணல. என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கான அந்த கன்சியூமபிள், அதுக்கான அந்த ரியேஜென்ட் எல்லாம் வந்து சிஸ்டம்ல இதுதான் இந்த சுகர் மீட்டர் மாதிரி ஃப்ரீயா மீட்டர் கொடுத்து போட்டு திருப்பி வந்து கூடுன விலைக்கு மருந்து வாங்கணும். மருந்து எல்லாம் நாங்கள் அந்த ஸ்டிப்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்படி வந்து பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் செக்டர்ல நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு சொன்னாலும் இன்னைக்கு ஒரு ஓவரால் சிஸ்டம் சேஞ்ச் வந்து வரும். இல்ல அதான் நான் இன்னொரு சொல்றேன், மருந்துகள் வந்து நீங்கள் இறக்குமதி செய்கின்ற போது சுங்க திணைக்களத்தில இருந்து வரைக்குள்ளேயே அங்க 15% சார்ஜ் அங்க களவெடுக்கப்படுது. அதுக்கு பிறகு மாவட்டத்துக்கு வரும்பொழுது மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியர்கள் இந்த மாஃபியாக்கள் அதுல ஒரு 30% எடுத்துருவிடும். அது மிச்சம் தான் நீங்க மற்ற இடங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்ப இந்த விநியோக சப்ளை செயின்லயே நியாயமான ஊழல் நடந்துருது. இல்ல என்ன ப்ராப்ளம் சொன்னால் வந்து இவங்களோட பர்ச்சேசிங் இப்ப எனக்கு ஒரு கணிசமான ஒரு ஹெல்த் பேக்ரவுண்ட் ஒன்றும் இருக்கிறபடியா எனக்கு சில விஷயங்கள் சாதாரண சிட்டிசனுக்கு விளங்குறது விடங்களுக்கு விளங்குற ஒரு பாயிண்ட் ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து சில விஷயங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நெசசிட்டி அந்த தேவையை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது தேவையில்லாத பொருள் வந்து ஒரு தேவையில்லாத பொருள் அந்த வைத்தியருடையதோ அல்லது அந்த 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 சர்ஜனுடையதோ லாபத்துக்காக வாங்க டாக்டர்ஸ் மட்டும் சொல்லலாது. நாங்களே சம்பந்தப்பட்ட அட்மின் செக்டர் ஒன்று இப்ப நீங்க கேலியர் அமுக்கோலையோட இருக்கிற மத்தாக்களை பார்த்தா அவங்க அட்மின்ல உள்ளாக்கள் இருக்கு. உண்மையும் அட்மின்ல உள்ளாக்களுக்கு ஒரு கணிசமான பங்கு ஒன்று இருக்குன்னு சொல்லி டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு தான் இருக்கு, அவங்க தான் இருக்கு. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம் இதான் என்னென்றால், மக்களுக்கு வந்து இப்ப ஒரு ரணில் தொடர்பாகவோ சஜித் தொடர்பாகவோ மஹிந்த தொடர்பாகவோ வந்து ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, ஒரு அவங்க தொடர்பான ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தெரியும் இதாண்டி வந்து. ஆனாலும் என்னன்னு சொன்னால் வந்து இப்ப இந்த அரசியல் தலைமைகள் தொடர்பாக ஒரு குறுகிய நம்பிக்கையை மக்கள் வச்சிருந்தாலும் நான் சொல்றேன் திருப்பி மக்கள் யோசிக்கணும் என்று சொன்னால் அவங்கள மட்டும் நம்பிக்கை வச்சு பிரயோசனம் இல்லை. அவங்க ஆட்சிக்குள்ளதான் இவ்வளவு ஊழல்களும் நடந்தது. நான் ஒன்றா அடிக்கடி சொல்ற விஷயம் திருப்பி இந்த நிகழ்வுலையும் நான் அதை திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன். இதுல எனக்கு ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சது. அந்த ரிப்போர்ட்டின் பிரகாரம் வந்து இலங்கையில ஒட்டுமொத்த கடன் இப்ப கூட அந்த ரிப்போர்ட் அச்சிடப்பட்ட அந்த காலப்பகுதியில 2 வருஷத்துக்கு முதல்ல கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி 18 ட்ரில்லியன். ஆனால் உங்கள்கிட்ட நான் கேள்வியா கேட்கிறேன், சொத்துக்கள் எவ்வளவு இருக்க முடியும் நீங்க நம்புறீங்க? அதுக்கான சொத்துக்கள் இருந்திருக்காது. 3 லட்சம் கோடிக்கு தான் எங்களுக்கு சொத்து இருக்குது, 15 லட்சம் கோடிக்கு உங்களுக்கு சொத்து. அப்போ என்னென்றால் வந்து இப்ப நாங்கள் இதுல யோசிக்கலாமா, ரணில் வந்தா செய்வார், சஜித் வந்தா செய்வார், மஹிந்த வந்தா செய்வார், நாமல் வந்தா செய்வார், நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவ்வளவு ஊழல் நடந்தது இவங்கட ஒரு நபர்ன்றதை விட நாங்கள் இன்னைக்கும் ஒரு அன்பத்தோழர் தொடர்பாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டு அது வேற. ஆனால் நான் சொல்றேன் வந்து இதுல ஒரு அன்பத்தோழர்னு சொல்ற அன்பு திசாநாயகன்னு சொல்ற நபர் மட்டும் இல்ல, நான் சொன்ன ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்கு. ஜேவிபி ஒரு சிஸ்டம் பேருக்கு. ஆனா என்னன்னா தமிழ் மக்களுக்கு ஜேவிபி எப்படி இப்போ உள்ள தலைமுறைக்கு ஜேவிபி எப்படி அறிமுகமாக இருக்குன்னா 2004 சுனாமி நடந்த போது நினைக்கிறேன் ஜேவிபி தான் முதல் தடவையாக கிழக்கு மாகாணத்துக்கு பொருட்களை கொண்டு வந்தது ஜேவிபி தான். அந்த உடல்களை அப்புறப்படுத்தி அங்க நின்று ஜேவிபி தொண்டர்கள் ஒரு
பாரிய வேலை திட்டம் ஒன்றை செய்திருந்தார். அதுல மக்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் ஒன்று ஆனது. ஆனால் அதற்கு பிறகு அந்த தொடர்புகள் பெரிதாக வளர்க்கப்பட்டதாக தெரியல. இப்ப இன்றைக்கு கூட இலங்கை வடக்கு கிழக்குல மிக முக்கியமான மாவட்டம் யாழ் மாவட்டம். யாழ் மாவட்டத்துடைய ஜேவிபி பிரதிநிதி யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் அல்ல. தோழர் சந்திரசேகரன் ஒரு நல்ல மனிதர், அவருக்காக மலையத்தை சேர்ந்தவர். ஜேவிபிக்கு ஒரு நபரை கூட எடுக்க இல்லாத ஒரு நிலைமை தான். முதல்ல நான் ஜப்னால போய் நின்று ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். நோர்த்ல நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் எல்லாத்தையும் நாங்க பப்ளிசைஸ் பண்றதுல தானே நாங்கள் சில இடங்கள்ல போய் நாங்கள் என்ன சொல்றோம் ரகசியமாண்டும் இல்ல, ஆனால் ஆயிலும் நாங்கள் அதை பகிரங்கப்படுத்தி செய்யறதுல நாங்கள் ஊருவா போய் பிரச்சாரங்களை செஞ்சு நாங்கள் மக்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்போ அதுல அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க நான் வடக்குல கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நான் நின்று தான் போயிட்டு வவுனியாவா இருக்கலாம், கிளிநொச்சியா இருக்கலாம், முல்லைத்தீவா இருக்கலாம், மன்னார், யாழ்ப்பாணம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நாங்கள் ஒர்க் பண்ணிருந்தேன். நான் தனிப்பட்ட இதுல போய் ஒர்க் பண்ணி நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப ராமலிங்கம் தோழர் ஜப்னாக்கு போகக்குள்ள அவர் ஜப்னால பெர்மனண்டா நிக்கிறதுக்கு போகல. அவர் அங்க போயிருக்கிறார் ஒரு கட்சியில ஒரு என்ன சொல்ற இப்ப நாங்கள் புத்தகங்கள் வாசிக்கக்குள்ள ஒரு கட்சியால ஒரு கால பகுதியில ஆக்களை அனுப்புவாங்கல்ல, நூலாசிரியர் நூலர் வாசிக்கக்குள்ள துஷ்யன் அனுப்பிற மாதிரி ராமலிங்கம் தோழர் கட்சி அனுப்புது. உண்மைக்கு அவர் கணிசமான வெற்றியை கண்டிருக்கிற என்ன விஷயத்துல சொன்னால் யாழ மையப்படுத்தின வடமாகாணத்தை மையப்படுத்தின ஒரு தலைமைத்துவம் ஒன்று இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கு. அது காலப்போக்குல அது வெளியில வரும். இப்ப வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர் சிறாக்கள் கொஞ்சம் வயசு குறைஞ்சாக்களா இருக்கலாம், யங் கிரௌடா இருக்கலாம், சிறாக்கள் இருக்கலாம், நல்ல மெச்சூர்டான ஆக்களா இருக்கு. இப்படி இன்னைக்கு ஜப்னால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் கிரௌட் ஒன்று இன்னைக்கு இருக்கு. அதுல நாங்கள் அவங்களுக்கு தேவையான அரசியல் கல்விகளை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். இப்ப பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் அல்ல வடக்கு கிழக்கில் உள்ள அத்தனை தமிழ் பிரதேசத்துடைய தேர்தல் தொகுதிகளையும் உங்களுக்கு உறுப்பினர்களை நிறுத்தக்கூடியதா இருக்குமா? நிச்சயமா நிறுத்துறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அதே எங்க கேம்பெயினை நாங்கள் கொண்டு போய் நாங்கள் எப்படி அதை வெற்றி வாய்ப்பு நாங்கள் அடையிறன்னு சொல்றதை நாங்கள் பார்ப்போம். அதே இந்த இப்ப வர பாராளுமன்ற இப்ப ஜனாதிபதி தேர்தல் பெறுபவர்களும் அதுல பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு என்ன நீங்க பார்க்கணும். இதுல நாங்க கேம்பெயின் எந்த அளவுக்கு நாங்க கொண்டு போறோம், மக்கள் மத்தியில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இடம் பிடிக்கிறோம், இதெல்லாம் முக்கியமான விஷயம். அது இன்னொன்று தேர்வு சொன்னால் நாங்கள் செய்யற அரசியல் கொஞ்சம் வித்தியாசம். இப்ப நாங்கள் இப்ப சஜித் அரசியல் சொன்னா நாலு ஸ்கூலுக்கு சாமான கொடுத்து போட்டு நாங்கள் சொல்லலாம் இதான் அரசியல். ரணில் அரசியல் என்று சொன்னால் அவருடைய அரச இயந்திரத்தை ஒட்டுமொத்தம் அவர் பாவிச்சு கொண்டு அவருக்கு சொல்லும் ரைட் ஓகே உங்களுக்கு காணி உறுதி தாரன் குறிச்சு வச்சிருந்தது. இப்ப உங்களுக்கு தெரியும் போட்டோ பாத்திருப்பீங்க. அந்த போட்டோ நான் இப்ப தேடி கொண்டிருக்கேன், எனக்கு இன்னும் நம்புறேன். ரணில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவோட அம்மா அவரால் கால்ல தட்டிட்டு போறாரு, கெஞ்சி கொண்டிருக்கிறார். கணக்கு முடித்தவங்க தான் இருக்கிறார். அப்ப இவர் வானத்தால குறிச்சாலில் காலம் மாத்தி செஞ்சாக்கல்ல. அப்ப இவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்க தங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை இவங்க சரிவர ஒன்று பாவிக்காது ஒன்று இருக்குது. மக்களிடம் வெற்றியை மக்களிடம் மனதுல இடம் பிடிக்கிறது. ஆனால் இப்ப இவங்க இந்த அரசு அதிகாரத்தை வச்சு கொண்டு இவங்க சில விளையாட்டுகளை காட்ட முடியும், இல்லாமலும் இல்ல. காணி விடுவிப்புகளா இருக்கலாம், இந்த மீனவர பிரச்சனையா இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள். இப்ப டக்ளஸ் மாதிரியாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் போன்ற ஆக்கள் இப்ப இந்த கவர்மெண்ட்லயும் பங்காளியா இருக்கிறாங்க, போன கவர்மெண்ட்லயும் இருந்தாக்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்ப நாங்க செய்யற அரசியல் இப்ப கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் எங்களுக்கு ஏவிபி ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்றத்தை வென்றெடுத்தால் தேவானந்தா உள்வாங்கப்படுவாரா? இதுவரைக்கும் நாங்கள் அப்படி கட்சி தான் முடிவெடுக்கணும் நினைக்கிறேன். சொல்லுங்க. கட்சி முடிவெடுக்க சொன்னால் இப்படித்தான் என்னன்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும்னு சொன்னால் இப்பயே நடந்திருக்கு. சில விஷயங்கள் இருக்கும். அந்த டக்ளஸ் மட்டும் இல்ல, டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மட்டும் இல்ல. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அந்த டைம்ல இப்ப நாங்கள் இப்படித்தான் பொதுவா நாங்களுக்கு ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. நாங்கள் அதை விட்டு நாங்கள் விலகல் என்றால் இப்ப பாராளுமன்றத்தை தான் அமைக்கணும் என்னன்னு சொன்னால் நான் அதை கிளியர் பண்ணி கொண்டு போறேன். இப்ப நீங்க அண்ம காலமா பார்க்கலாம் இப்ப இன்றைக்கு இலங்கையில பிரதானமான 2 முகாம்கள் இருக்குது, 3 கட்சிகள் இருக்கு. 2 முகாம் என்று சொன்ன என்ன, இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிற முகாம், இந்த சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டான முகாம். அதுல எதிரான முகாம்ல நம்பர் 1 திசை காட்டி சிஸ்டத்தை பாதுகாக்கிற முகாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில், சஜித், அடுத்த ராஜபக்சே இந்த 3 பேரும் ஒரு முகாம்ல இருக்காங்க. கட்சி ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில கட்சி ஒன்று இருக்குது, சஜித்திர கட்சி ஒன்று இருக்குது, எங்கட கட்சி ஒன்று. ரணில கட்சின்னு சொன்னா ரணில சார்ந்த ரணில கட்சிக்கு பார்லிமெண்ட் ஒரு சீட் இருக்குது. என்னதான் சொல்லவாருன்னு சொன்னால் இதுல இந்த 2 கட்சிகளுக்கு முடியல நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல மொட்டோ ரணில்ட குழுக்கும் சஜித்திர குழுக்கும் முடியல கட்சி தாவர்கள் மாறி மாறி வந்து கொண்டு. சஜித்திர கட்சியில தலைவர் தவிசாளரா இருந்தவர், சேர்மனா இருந்தவர் யார் சரத்தோடு. நாளைக்கு வெவ்வேறு கட்சி ஒன்றுக்கு போற ரணில் சைடுக்கு போற. ரணில் இந்த தேர்தலை பிற்போறதுக்கு காரணமே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்குறதுக்கு தானே.
அடுத்தது வந்து இப்ப மஹிந்தர கட்சியில இருந்த அதுல ஒரு முக்கியமான பொசிஷன் அதிலும் சேர்மன் தான் ஜிஎல் பேரிஸ். அவர் வந்து சஜித்தோட நிக்கிறார். ஒரு மாறி மாறி ஆக்கள் நிக்கக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஆக்கள் வாரது வந்து வாரே இல்ல வார குறைவுன்னு சொல்றது கூட வார இல்லைன்னு சொல்றாங்க. காரணம் நாங்கள் எடுக்கிறேன். ஒரு சில உதாரணங்கள் இருக்குது வந்து அவங்க நீண்ட காலமாக அவங்களோட மாற்றத்தை காட்டி அவங்க வந்து எங்களோட வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து அடிமட்டத்திலிருந்து வர ரெடியான ஆக்கள் இருக்காங்க. அப்படி இருக்காங்க, 1-2 பேர் அப்படி வேலை செய்யற ஆக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை காட்டினாவே ஒழிய இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் இப்ப போன எனக்கு அது வடிவா தெரியும் பர்சன் இல்ல. நான் இப்ப திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் தொங்கு பாராளுமன்றம் ஒன்று அமைக்க வேண்டி வந்தால் ஒரு அந்த டைம் இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்கிற அந்த பாலிசி என்று சொன்னால் இவ்வளவு காலமும் அவங்க வந்து இந்த சிஸ்டத்தை பழுதாக்கினாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா நாங்கள் அவங்கள சேர்த்துக்கொள்ள போறது. ரெண்டாவது அப்படி இல்லாதாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஊழல் மோசடி இல்லாம ஒரு பொதுவான நபர்களா மக்களா நின்றாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்வு ஒரு சான்ஸ் வெளியே. ஆனால் அப்படியும் இல்லாம திருப்பியும் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் சிஸ்டத்தை கொண்டு போறதுக்கு அவங்க முன்னின்று வேலை செஞ்சு கொண்டு இருந்து எல்லாத்தையும் ஒரு வரையறை செய்வீங்கள். அது நாங்கள் அவசரப்படையில மார்க்சிய லெனினிச கட்சியாகத்தான் நீங்கள் வரையறுத்திருக்கிறீர்கள் சொல்றீங்கள். ஆனால் இன்றைக்கு ஜேவிபி மீது நடத்தப்படுற தாக்குதல், ஊடக தாக்குதல் என்றது பெரும்பாலும் இடதுசாரி தரப்புல இருந்து தானே வருது. உலகத்துல அப்படித்தானே என்னன்னு சொன்னால் வந்து அது இங்க மட்டும் இல்ல. அது அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க உதாரணங்களை சரியா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு இடதுசாரி போராட்டம் ஒன்றும் மேல வந்து கொண்டிருக்குது. நாங்கள் நம்பணும். நான் சொன்ன மாதிரி 2 ஒடுக்குமுறையை தாண்டி இன்னைக்கு நாங்கள் பெரிய ஒரு விருட்சமா வளர்ந்துட்டோம். அது மட்டும் இல்ல, நாங்கள் இன்னொரு ஒரு பரந்த முன்னணி என்பது நீங்கள் ஒரு நியூட்ரல் கிரவுண்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல, நாங்கள் என்னன்னு சொன்னால் வந்து இப்ப நாங்கள் எது இப்பத்திய பொலிட்டிக்ஸுக்கு பிராக்டிகல் தான் பார்க்கும். நாங்கள் எல்லாம் அந்த டாக்மேட்டிக் அப்ரோச்சுக்கு நாங்க போகல. என்றால் இப்ப 90களுக்கு முதல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னால் நான் தர பதிவு நான் அப்ப இல்ல. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் 90க்கு முதல்ல என்ன இந்த சிச்சுவேஷனை கொண்டு போயிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஈராக் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சைனா ஒரு வேற டிரெக்ஷன்ல போகுது, வியட்நாம் ஒரு வேற டிரெக்ஷன்ல போகுது, கியூபா ஒரு வேற டிரெக்ஷன்ல போகுது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த செப்டம்பர் 11க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகம் மல்டிபோலர் ஆண்டுக்கு வந்திருக்கு. பைபோலர் இல்ல, மோனோபோலர் இல்ல, மல்டி போல்றா வந்துட்டு யார் எதிர்பார்த்த இன்னைக்கு வந்து பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் ஸ்டாண்ட். நிச்சயமா நிச்சயமா அது உலகம் மாறி கொண்டிருக்குது. இன்னைக்கு ஒரு டைம்ல ரைட் விங்ல இருந்தார்கள், இன்னைக்கு லெஃப்ட் விங். ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் இப்ப தனியா வெறும் இடதுசாரி கொள்கையோட மட்டுமன்று இல்லாமல் அப்படி இல்ல. என்னன்னு சொன்னால் நாங்கள் சில பேசிக் பிரின்சிபல்ல இருந்து நாங்கள் விலகல. ஒன்று என்ன, நாங்கள் இந்த நியூ லிபரலைசேஷன் என்று சொல்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல. நாங்கள் இந்த திட்டமிட்ட பிரைவேடைசேஷன் சொல்ற விஷயத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். நீங்க பிரைவேடைசேஷனை எதிர்க்கவும் இல்ல. எதிர்க்கவும் இல்லன்னு இல்ல. பிரைவேட் செக்டரை உள்வாங்கி கொண்டு போறதும் டெலிபரேட் பிரைவேடைசேஷன் என்று சொல்றதும் வித்தியாசம். அதாவது இப்ப நாங்கள் இப்படித்தான் ஒரு செக்டர் ஒன்று இருக்குது வந்து இப்ப நாங்கள் பிரைவேட் செக்டரை உள்வாங்கி கொண்டுதான் டெவலப் பண்ணணும் செக்டர் இருக்குன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு போ. ஆனால் இப்ப நீங்க எப்படி எடுத்தீங்கன்றால் இப்ப எங்கட மன்னார்லயும் மேனிய பிரதேசங்களையும் இப்ப இந்த காற்றாலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு அதுக்கு இப்ப அதானி மாதிரி ஆட்கள் சில செயற்திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து டெலிவரி பகல் கொள்ளாது. எங்கட சிபி பிளான்ட்ல இருந்து நாங்க வாங்குற அந்த யூனிட் பிரைஸையும் கூட நாங்க கூடுதலான காசு கொடுத்து நாங்க வாங்குறோம். அதானி இந்தியாவில விற்கிற பிரைஸையும் கூட எங்களுக்கு கூட யூனிட் பிரைஸ் எங்களுக்கு கூடு. இப்ப இந்தியா வந்து உங்களோட உரையாடி இருக்கு, அனுராவை கூப்பிட்டு உரையாடி இந்தியாவுக்கு கிளியரா சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், எங்களுக்கு பக்கத்துல உள்ள நாடுங்கிற நட்பு நாடு சொல்ற ஒரு கோட்பாட்டுல நாங்கள் அதுக்காக வந்து இந்தியா சரி எல்லாம் சரின்னு சொல்ற முடியறதுக்கு நாங்கள் போக போறது. எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் இந்தியா ஜாயின்ட் வெஞ்சரா நல்ல ரீதியில ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்ட்கள் இருக்கு சொன்னா நிச்சயமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் என்ன ப்ராப்ளம் சொன்னால் இந்த நாட்டுல இப்ப பல்வேறு தரப்பட்ட ஷார்ட் கட்டுகளை வந்து அரசியல் தலைமைகள் இந்த மெடிக்கல் மாஃபியா பத்தி கிடைச்ச மாதிரி இந்த எக்கனாமிக் மாஃபியாவுக்கு வந்து இன்னைக்கு வழிநடத்தி கொடுத்து கொண்டு அதானிக்கு இந்தியால டெண்டர் பண்ணி யூனிட் விற்கலன்னு சொன்னால் ஏன் இலங்கையில விற்கலாம்? இலங்கையில விற்க தேவை. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப மீனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள். இப்ப நம்ம சொல்றாங்க இந்தியாவுக்கு போன டைம்ல கூடி அந்த விஷயங்களும் பேசித்தான் இருக்கிறாங்க. என்னால் இப்ப இந்தியா ஒன்று பார்க்க வேணும்னு சொன்னால் வந்து இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல வந்து இந்தியாவோட ஒரு பகையாளியை வந்து இந்தியா இங்க கொண்டு வர விருப்பமும்
இல்ல இல்ல இல்ல. மால்டீவ்ஸ்ல வந்த புதுசுல ஒரு அமளி துமளி ஒன்று வந்தது, இவரோட சீன சார்பு இல்ல. நான் சொல்றேன் அப்படி தேவையில்லை. மற்ற எங்கட அணுகுமுறையிலையும் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி அமெரிக்கன் விசிட் ஒரு டைம்ல வந்து ஜேவிபிக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நாங்க கட்சிக்குள்ள நாங்க எவ்வளவு பேசினாலும் வந்து அது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு இருந்த ஒரு குழுவாத தாக்குதல் என்று சொல்லி பொதுவாக வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அமெரிக்கன் எம்பசிக்கு வந்து பெட்ரோல் பம்ப் அடிச்சுன்னு சொல்ற கதை வந்து ஃபேமஸ் ஆன நாங்க தான் சொல்றோம். இல்ல நாங்க பிளான் பண்ணி செய்யல, ஒரு குழுவாத தாக்குதல் என்று சொல்லி நாங்க சொன்னாலும் அது வெளியில அப்படி இல்ல, ஜேவிபி அடிச்சுன்னு சொல்லி. அப்ப அந்த பாயிண்ட்ல இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அமெரிக்கன் எம்பசி 2 சிறக்கா வந்திருக்கு. நாங்கள் போயிருக்கிறோம் அமெரிக்கால வந்து 5-6 பெரும் கூட்டங்களை நாங்க நடத்திருக்கிறோம். இப்படி வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற நாடுகளோட நாங்க இன்னைக்கு வந்து ஒரு பரவலான இதுல நாங்க செஞ்சு விடுவோம். ஜப்பான் நாடுகளை எதிர்த்து கொண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வரையலான்றது ஒரு உண்மையான விஷயம். இப்படித்தான் ஒன்றென்று சொன்னால் வந்து இன்றைக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு ஸ்ரீலங்கன் டயஸ்போரா, அது தமிழா முஸ்லீமா சிங்களமான்னு சொல்றவங்களுக்கு ஸ்ரீலங்கன் டயஸ்போரா இன்றைக்கு வந்து இந்த நாடுகள்ல தான் கூடுதலா இருக்கு. அப்ப இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்று சொன்னால் வந்து இந்த டயஸ்போரோட சப்போர்ட் இல்லாம நாங்க செய்யல. உண்மையிலேயே என்னென்றால் இப்ப ஜேவிபியுடைய அண்மையில நடந்த கூட்டங்கள், சர்வதேச முழுக்க நடந்த கூட்டங்கள்ல வேறு எந்த கட்சிக்கும் அவ்வளவு ஆதரவு வரையில்லை. சொன்னால் வந்து இப்ப நான் நேற்று நடந்த இந்த ஜப்பான்ல நடந்த பெருங்கூட்டம் இல்ல, நேற்று ஜப்பான்ல நடந்த அந்த ஜப்பான்ல பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று நடந்தது. அதை சொல்லல நான், அது ஸ்ரீலங்கன் கமிட்டியை தான் மீட் பண்ணது. அதுல நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது. வந்து ஜப்பான்ல இருக்கிற ஜப்பானீஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், ஜப்பான் ராஜாங்க வெளிவிவகாரத்துறை அமைச்சரை வந்து நம்ம சொல்ல மீட் பண்ணிடுறோம். அதுல ஒரு விஷயத்தை நாங்க படிச்சு கொள்ளணும்னு சொன்னால், ஜப்பான் ஹிஸ்டாரிக்கலி வந்து இந்த 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு வந்த சிச்சுவேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையோட ஒரு நட்பு ரீதியான குழுக்கள் வாங்கலோட ஜப்பானுக்கு இருக்கு. அது எந்த கட்சின்னு சொல்லி பிரயோசனமே. அது இப்ப அவங்க எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனை சொன்னால் வந்து அவங்க இலங்கைக்கு எவ்வளவு உதவி செய்ய வந்தாலும் என்ன நடக்குது, இலங்கையில ஊழல் மோசடியால வந்து அவங்களுக்கு அந்த உதவியை நேர்முகமா செஞ்சு கொண்டு போயிடலாம் போது என்ன சொல்லுங்க. ஜப்பான்ல உங்களுக்கு தெரியும் தானே, சின்ன சின்ன ஊழல் மோசடி வந்தாலே மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பு கொண்டு. அப்ப ஊழல் நிறைந்த ஒரு ஜனாதிபதியை கொண்ட ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடு ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு கேபினெட்டை கொண்ட நாடு ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் வந்து அந்த மக்கள் இதுக்கு அகேன்ஸ்டா தான் இப்போ நாங்க நம்புறோம். ஜப்பான் போன்ற நாடுகளோட பங்களிப்பு முக்கியமா இருக்குது. சீனா ஹிஸ்டாரிக்கலி எங்களோட ஒரு இடதுசாரி ஒரு போக்க கொண்டபடியா ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. இந்தியாவோட இருந்து பல்வேறு தரப்பட்ட முருகல்கள் இப்படித்தான் சைனாக்கும் எங்களுக்கும் வந்து இன்றைக்கும் கட்சி ரீதியான குழுக்கள் வாங்கல் இருக்குது இல்லாம. இப்ப சைனாலேயும் இப்ப நாங்க யோசிக்கிற மாதிரி சைனாக்கும் சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு சைனாக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து. அப்ப அந்தந்த பாயிண்ட்ல பார்க்க போய் எங்களுக்கு விளங்குது. அப்ப எங்களுக்கு இப்பத்தைய பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல வந்து எங்களுக்கு எதிரி நாடுகள் என்று சொல்லி ஒரு தரப்பு ஒண்ணு எங்களுக்கு இல்ல. இப்ப அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப யுஎன்பிஏ நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமெரிக்க சார்பு நாடு, இல்லாட்டிக்கு வந்து நீங்கள் இப்ப மஹிந்த பாத்தீங்கன்னு சொன்னா சீன சார்பு கொள்கையை கொண்டு வாழ்வா. எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு கொமனான இது ஒன்று இருக்குது. மற்ற ஒன்று உங்களுக்கு இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் அந்த இயலாமையும், ஒரு எதிர்கட்சி தலைவர் ரீதியில் அவருக்கு அடிச்சு பெற முடியாத நிலைமை அவருக்கு இருக்கிறதும் வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையாத்தான். நீங்கள் ஆட்சியை கப்பிட்டா இந்த ஊழல் என்றது எவ்வளவு தூரம் இல்லாமல் செய்யப்படும். நீங்கள் உங்களால் அதை முற்றாக இல்லாமல் செய்ய இயலுமா, அல்லது அப்படி செய்யப்பட்டால் அந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் என்ற ஒரு ஏன் உங்களுக்கு இந்த மக்கள் வாக்களிக்கணும் என்ற அடிப்படையில அதை ஒருக்கா சொல்லுங்க. உண்மையில வந்து நாங்கள் ஊழலை வந்து 2 விதமா, கீழே இருந்து மேல போற ஊழல் மற்றும் மேல இருந்து கீழே வரும். எங்கிற மக்களை பொறுத்தவரையில வந்து எங்கிற மக்கள் தங்களுக்கு கீழே உள்ள ஆக்களை கேள்வியோடு பழக்கப்பட்ட ஆக்களே தவிர எங்கிற மக்கள் வந்து தங்களுக்கு மேல உள்ள இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த ஸ்தாபனத்தை கேள்வி கேட்கிற மக்கள் ஊர்ல உள்ள ஒரு பியோனையோ ஆபீஸ்ல உள்ள ஒரு பியோனையோ சாடுற மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து ஒரு பிரதேச செயலாளரையோ ஒரு பிரின்சிபலையோ அதுக்கு வந்து அதுக்கு மேல உள்ள டிரெக்டரையோ அதுக்கு மேல உள்ள ஜனாதிபதியோ மினிஸ்ட்ரியோ வந்து அவங்க சாடுற இல்ல. அவங்க யோசிக்கிறாங்க மேல உள்ள ஆக்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லைங்கிற கோவத்தை நாங்கள் கீழே உள்ள ஆக்கள்கிட்டே காட்டிட்டு போனாலே காணும். ஆனால் வந்து ஒரு நாளும் ஊழலை நாங்கள் அப்படி இல்லாமலாக்க ஊழல் என்று சொல்றது வந்து மேல, அதாவது வந்து நாங்கள் இப்படி இருக்குமே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்றோம். எங்கட பிராக்டிகலி வந்து நாங்கள் சேஞ்ச கொண்டு வரும். நாடளாவிய ரீதியில வந்து பரவலாக இருக்கு. இன்றைக்கு ஊழல் மோசடி வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு.
இன்னைக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் வழிய அரசியல் ரீதியாக ஒப்பந்தம் பண்ணப்பட்டார்கள் தங்கட வாகனத்தை வாடகைக்கு விட்டு தங்கட வாகனத்தையே பாதிக்கிற நிலைமை இருக்கு. அப்ப இதுகள் வந்து சொன்னால் மேல இருந்து மாற்றம் அடைய செய்யப்பட வேண்டும். இதை பொறுத்தவரையில இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து இன முரண்பாடுகள் மத முரண்பாடுகள் இதற்கு எல்லாம் அப்பால இந்த ஊழல் என்றது ஒரு மிக மிக மோசமான என்னென்றால் எப்படி பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் வரவு செலவு திட்டம் போடுறோம், ஒவ்வொரு வருஷமும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. இந்த முறையும் வந்து ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு முடிஞ்சா பிறகும் திருப்பி இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொண்டு 800 கோடி ரூபாய் திருப்பியும் 800 கோடி ரூபாய் எப்படி செலவழிக்கப்பட போகுது? எந்த விதமான டெண்டர்ஸும் இல்லாம ஒரு ஊழலை உருவாக்கக்கூடிய சில அபிவிருத்தி நிதி என்று சொல்லி இப்ப ஸ்ரீதரனுக்கு 5 கோடி, கஜேந்திரனுக்கு 5 கோடி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு 5 கோடி அதிகார பரவலாக்கல முன்வைக்கிற கட்சிகள் எப்படி வந்து ஜனாதிபதி நிதியில இருக்கு, பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா மினிஸ்டர் கொடுக்கப்படுது. கஜேந்திரன் செல்வராஜா ஜனாதிபதி கேட்டிருக்கிறார், அதுக்கு அவருக்கு 2 கோடி கொடுக்கப்படுற. அப்ப திருப்பி எப்படி ரிட்டர்ன் கொடுக்க போறாங்க? இப்ப பார்லிமெண்ட்ல அபிவிருத்திக்கு வழங்கப்படுற நிதியாக தெரியல. இது வந்து அவர்கள் தங்களை அபிவிருத்தி செய்வதற்கு வழங்கப்படுற நிதி ஒதுக்கீடுகள் இந்த பேட்டர்ன்ல வரும் என்று சொன்னால் அதுக்கு சரியான டெண்டர்கள் எல்லாம் போடப்படுறது. ஊழலுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் சரியான இந்த ஆன்சர் நான் கிளியரா முடிச்சேன் சொன்னால் இப்படித்தான் முடிப்போம். அதாவது நாங்கள் மேலே இருந்து நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது எங்கட ஆட்சிக்கு கீழையும் இதே திருவிதாளங்கள் நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்படுறதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் நம்புறோம் இது மாற்றப்படணும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு த்ரெட் உள்ள பிரச்சனை உள்ள ஆக்களுக்கு பாதுகாப்புகள் ஒரு 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 அளவாக வழங்கப்படணும் சொன்னால் ரைட், அது அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணும். அதுக்காக இப்படி பந்தோபஸ்துகள் இப்படி வாகனங்கள் வழங்கப்படணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணல. மற்றது இந்த டியூட்டி ஃப்ரீ பெர்மிட் சொல்றதே இன்னொன்றை நாங்கள் இதுல கல்லோடும் ஏனைய கட்சிகளுக்கு சம்பளம் வந்து அவர்களுக்கு நேரடியா போற நினைக்கிறேன். ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் கட்சிக்கு வந்து கட்சி தான் அவர்களுக்கு கொடுக்கிறது. சம்பளம் என்று சொல்லி வழங்குறேன், கட்சி சம்பளம் என்று வழங்குறேன். இப்ப கோரராக்கள் வாழ்ந்து பழக்கப்பட்ட முறை ஒன்று இருக்குங்க, அந்த முறையில அவங்க வாழ்வாங்க. சம்பளம் வந்து ஒட்டு மொத்தமா கட்சியில நிதிக்குத்தான் போகும். அது மட்டும் இல்லை, பார்வையாளர்கள் இதை ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இலங்கையில உள்ள ஏனைய கட்சிகளுக்கு எல்லாம் பாராளுமன்றம் ஒரு சம்பளத்தை வழங்கும். அதே நேரம் அவர்களுக்கான செலவுகள் பாராளுமன்றத்தில் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு அந்த சம்பளத்தை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபி கட்சியில மட்டும் அந்த அவர்களுடைய சம்பளம் என்றது கட்சிக்கு தான் வழங்கப்படுது. அதாவது அவர்கள் இயல்பாகவே அந்த கட்சி தன்னுடைய கட்சிக்குள்ள ஊழல் இல்லாத ஒரு 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 அரசியலை முன்னெடுக்க முயற்சித்திருக்கல நீண்ட காலமாக. அது நாங்கள் அது ஒரு ஒரு எங்களுக்கு தெரியும் 94ஆம் ஆண்டு தான் நாங்கள் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி தோழர் தான் வருது. அப்ப அவரை பத்தி நிறைய கதைகள் இருக்குது. இப்ப ஒரு நல்ல ஆக்டிவா வேலை செய்யறாள். இப்ப அவரை பத்தி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த டைம்ல வந்து ஒரு தோல்ல அரிசி மூட்டையும் இன்னொரு தோல்ல வந்து கருவாட்டையும் அடிச்சு கொண்டுதான் எம்பிஆர் கோகுலையும் ட்ரெயின்ல வருவார். அந்த அப்படி ஒரு 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 கஷ்டமான நிலைமைக்குள்ள இந்த கட்சி உருவாக்கப்பட்டு ஒரு இளைஞனாக இன்றைக்கு ஒரு 33 வயசு, நீங்கள் 90களில் பிறந்த ஒரு இளைஞர், நீங்கள் ஏன் ஜேவிபியை 10 ஆண்டுகளுக்கு முதல் தெரிவு செய்தீர்கள்? உங்களோட அரசியல் பயணம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த நாட்டுல சம உரிமையை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே. அதாவது இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் சொல்லுது, கான்ஸ்டிடியூஷனலி நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்கன் என்று சொல்ற விஷயம். நாங்கள் எல்லாரும் இலங்கையர் என்று சொல்றோம். அதாவது வந்து யாரும் இன மத மொழி சாதி ரீதியாக ஒடுக்கப்படக்கூடாது, பிற்படுத்தப்படக்கூடாது என்று சொல்ற விஷயத்தை இன்னைக்கு வந்து பிரிவக ரீதியாகவும் காட்டிக்கொண்டு வருகிற கட்சி. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், நான் இந்த கட்சியில வந்து முன்னேற அங்கத்தவரை நான் வேலை செய்ய துவங்கின டைம்ல இருந்து ஒரு கொஞ்ச நாள் இளைஞர் சங்கத்துல தேசிய குழு வரைக்கும் நான் போறேன். அதுக்கப்புறம் திருகோணமலை மாவட்ட தலைவரா நான் வாரேன். அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியிட தேசிய நிறைவேற்று பேரவை வரைக்கும் நான் போயிருக்கேன். இதுக்கு வந்து இந்த இனமோ இந்த மதமோ இந்த மொழியோ எந்த விதத்திலையும் தடை. தேசிய ரீதியில மற்ற எல்லா கட்சியும் நீங்க பார்த்தாலும் வந்து இப்ப அந்த கட்சி சாராத சிறுபான்மை கட்சியில சார்ந்தாக்களை வச்சிருப்பாங்க. இப்ப மனோ கணேசன் மாதிரி ஒரு ஆள் அந்த கட்சி உறுப்பினர் இல்லை, கட்சி மாதிரி ஒரு ஆள் அந்த கட்சி உறுப்பினர் இல்லை. அந்த கட்சிக்குள்ள வாராக்கள் சரியான கணிசமான குறைவானாக்களாத்தான் இருப்பாங்க. அப்படி ஒன்று. இரண்டாவது வந்து எங்களுக்கு சம்பிரதாய அரசியல் இருந்த விரக்தி. எங்களுக்கு தெரியும், குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நிலவரத்துக்குள்ள நாங்க எடுத்து பார்த்தோம். சம்பிரதாய அரசியல் கட்சிகள் தங்களோட
முக்கிய வாகிபகங்கள்ல இருந்து அவங்க விலகி சென்றிருந்தார்கள். அவர்களுக்குரிய அந்த கடமைகளை சரியாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. மக்கள் தொடர்ந்து துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவங்க அதை ஒரு கொஞ்சம் கூடி அதை அவங்க கணக்கெடுத்து மக்களோட வாழ்க்கையை திருப்போணம் சொல்லி அவங்க அப்ப நாங்க ஆல்டர்னேட்டிவ் ஒன்று நாட்டுக்கு தேவை. திருப்பியும் ஒரு நீல ஆல்டர்னேட்டிவோ இல்லாட்டி ஒரு திருப்பியும் ஒரு பச்சை ஆல்டர்னேட்டிவோ இருக்கக்கூடாது. இது ஒரு எல்லா மக்களையும் உள்வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சம்பூர் பிரச்சனை எவ்வளவு தூரம் தாக்கம் ஏற்படுத்தினது உங்கள இந்த ஜேவிபி நோக்கி நீங்க போறது? உண்மைக்கும் சம்பூர் பிரச்சனை முக்கியமான விஷயம். ஒரு சுருக்கமாக சொல்லி சொன்னீங்க. சம்பூர் பிரச்சனையை பொறுத்தவரையில சம்பூர் என்று சொல்ற பெருநிலப்பரப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு அந்த பிரதேசம் என்னன்னு சொன்னால் யுத்த காலம் கிழக்குல யுத்தம் முடிஞ்சோம், வடக்குல யுத்தம் போட்டு கிழக்கு ராணுவத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த உடனே கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருக்கிறார். அந்த கால பகுதியில ஒட்டுமொத்த சம்பூர் கிராமமும் தரமட்டமாக்கப்படுது. சம்பூர் கிராமத்துல ஒன்று யுத்தத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த யுத்தத்துல ஷெல்லிங்லயோ இல்லாட்டிக்கு ஃபயரிங்லயோ இல்லாட்டிக்கு வேற என்ன நடந்துன்னு சொன்னால் அது வேற பிரச்சனை. இது அப்படி இல்லை, டோசர் பண்ணி அந்த கிராமத்தையே இல்லாமலாக்குறாங்க. இல்லாமலாக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதை மூண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சம்பூர் கோல் பவர் பிளான்ட் உண்டு, நிலக்கரி அனல் மின் நிலையம் 505 ஏக்கர் நினைக்கிறேன். 818 808 ஏக்கர் வருது இண்டஸ்ட்ரியல் சோன், அதாவது கைத்தொழில் பேட்டை ஒன்று அவங்க இது பண்றாங்க. அதோட நேவி கேம்ப் ஒரு ஃபோர்சஸ் கேம்ப் ஒண்ணும் இந்த 3 தான் சம்பூர். இதுக்குள்ள என்னன்னா முக்கியமான சம்பூர் ஒரு நெல் வயல், ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாத்திரமல்ல மீன்பிடிக்கான ஒரு பிரதேசம். பயிற்சிகை மாத்திரமல்ல மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், நியாயமான குளங்கள் இருக்கிற ஒரு உண்மைக்கும் ஒரு தன்னிறைவு கண்ட பிரதேசம். ஒரு சம்பூர்ணமான ஊருதான் சம்பூர்ண சோதரியா அது என்னன்னு சொன்னால் எல்லாமே இருக்கு, இல்லாத விஷயம். இப்படிப்பட்ட பிரதேசத்துல ஏன் இது உருவாக்கப்படுது? இல்ல, அது உருவாக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்று அந்த டைம்ல எங்கட பூகோள அமைவுரம் ஒரு முக்கியமான விஷயம். கொட்டியார குடான்னு சொல்ற விஷயம் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்றாங்க திருகோணமலை நகர், மூதூர், கிண்ணியா அது போன்ற எங்கட இந்த திருகோணமலை நகரத்தை அண்டின இந்த கொட்டியார குடான்னு சொல்ற இந்த பிரதேசத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இதுக்குள்ளதானங்கிற வெல் டேங்க் வருகிறது, இதுக்குள்ளதானங்கிற ஹார்பர் வருகிறது, இது எல்லாம் இதுக்குள்ளாம வருது. அப்ப இந்த கொட்டியார குடாட ஒரு ஆதிக்கம் யார் சரியாக்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் இப்ப இந்தியாவோட தலைவர் உண்டா இல்ல நிச்சயமாக இருந்த அந்த காலத்தும் அதுக்கு எங்கட கவர்மெண்ட் என்ன செஞ்சு சொன்னால் சம்பூர் போனாலும் பரவாயில்ல, எங்கட தனிப்பட்ட லாபங்கள் இருந்தால் சரின்னு சொல்லி அவங்க யோசிச்ச மட்டும்தான் அதுல மிச்சம். அந்த இதுல ஒன்று இந்த மக்கள் மேல் குடியேற்ற படையில அந்த பிரதேசத்துல இருந்தது பெரும்பாலும் தமிழ் மக்கள் அல்ல, பெரும்பாலும் 100 தமிழ் மக்கள் தான் இருந்து. முஸ்லிம் கிராமம் போர்டர்ல இருந்தது இப்ப எங்கட கட்டப்பரிச்சான் பாலம் சொல்றாங்க, அதுக்கு அங்காலதான் தமிழ் மக்கள் இருந்தோம். அப்ப இந்த நிலம் பறிபட போகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது? ஏதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பொது வெளியில இருந்து போராடலன்னு நான் சொல்லேன். ஆனால் எங்க விமர்சனம் என்னன்னு சொன்னால் அவங்க போராடினது காணாதுன்னு நாங்க சொல்றோம். அதாவது அவங்களுக்கு ட்ரை பண்ணினது எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு. இப்ப இந்தியா அந்த டைம் பார்த்தது அனல் மில்லத்துக்கு காணி கிடைச்சா தெரியும், இவங்க பார்த்தது இந்தியாவோட நாங்க பகைக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. நல்ல ஞாபகம், தமிழ் மக்களும் தமிழ் மக்களும் பார்க்க இந்தியாவை பகைக்க கூடாதுன்றதான் இவன் ஒரு பொருள் இருந்தது. உன்னைக்கும் இந்தியாவோட பேசக்குள்ள இந்த விஷயம் பேசியது அதை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கட தீர்வுகள் நோக்கின பயணத்துக்கு நாங்கள் போகணும் முடியாது யோசிச்சோம். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ல மஹிந்த ராஜபக்ச தோல்விக்கு பிறகு மக்கள் மேல் குடியேற்றம் செய்யப்படுறாங்க. அப்போ மக்கள் மேல் குடியேற்றம் செய்யப்படக்குள்ள இதுல நான் சொல்லணும், சுமந்திரன் சீனியர் சுமந்திரன் அவர்களோட ஒரு முக்கிய பங்களிப்பு ஒன்று இருக்குது, இல்லைன்னு நாங்க சொல்லல, அது இருக்குது. ஓகே சேல் அது எல்லாம் அவரோட பங்களிப்பு ஒன்று, மக்களை குடியேற்றம் செய்யறதுல ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் சொல்றதுல அந்த ஒரு என்வாயன்மெண்டல் ரிப்போர்ட், அதாவது ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கைன்னு சொல்றது மக்கள் இல்லாத சூழிய பிரதேசமா இருந்த கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னா மக்களை மேல் குடியேற்றம் செஞ்ச பிறகு எப்படி அந்த ஆய்வறிக்கையை இவங்க முன் நிறுத்தி இவங்க இந்த திட்டத்தை முன்னுக்கு கொண்டு போலாம்ன்றதை நாங்க கேட்டோம். இப்ப ஆக்கள் இல்லாத டைம்ல செஞ்ச ரிப்போர்ட் ஒன்று வச்சு கொடுப்ப, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அந்த டைம்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று அதுக்கு முதல்ல செய்யப்பட்ட ரிப்போர்ட்னு சொன்னால் அந்த டைம்ல ஆக்கள் இல்லாத கால பகுதியில் செய்யப்பட்ட ரிப்போர்ட்னு சொன்னால் அது எப்படி ஆக்கள் மேல் குடியேற்றம் செய்த பிறகு அது செல்லுபடியாகும்னு சொல்ற பிரச்சனை ஒன்று இருக்கு. இதைத்தான் நாங்க சேலஞ்ச் பண்ணி மக்கள் இது மக்களோட குளங்கள், மக்களோட கால்நடை வளர்ப்பு, மக்களோட
எல்லாம் மீன்படி எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து அனல்மெண்ட்லயும் வரக்கூடாது என்று சொல்ற ஒரு உறுதியான ஒரு நிலப்பாடுல இருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாரும் தங்களோட சுய அரசியல் லாபத்தான் பார்த்தோம். அதுல வந்து ஒரு முஸ்லீம் எம்பியோரால நாங்க போய் சந்திக்கிறோம். அவரும் அந்த டைம்ல சொல்ற, நாங்கள் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போனோம்னு சொன்னால் பாகிஸ்தான் தீவிரவாதி எங்களை சொல்லிடுவாங்கன்னு சொல்லி, யார் MS தௌஃபிக் சொல்ற முஸ்லீம் காங்கிரஸ் அந்த பயமும் இல்ல இல்ல, அது ஒரு நியாயமான பயமும் தான். இல்ல பயம் ஒன்று இருந்து இப்ப நாங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டா போகலான்னு அவர் இது பாகிஸ்தானுக்கு பின்னால் நிக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கலாம்னு சொல்லி சொன்னார்கள். நேரடியா சொன்னது, நேரடியா சந்திக்க வந்து அப்படி எல்லாரும் வந்து அவங்க இப்ப நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சாங்க. அந்த டைம்ல ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கிற நோக்கத்தோட சில தமிழ் தேசிய கூட்டமைப்பாக்களும் வேலை செஞ்சிருந்தவங்க அந்த டைம். ஏன்னா இது அந்த இந்தியாவுக்கு எதிராக இது போயிடும் சொன்னால் தங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருந்து, அந்த டைம்ல மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரம்தான் எங்களுக்கு வந்து நிபந்தனை இல்லாம இந்த விஷயத்துல குரல் கொடுத்து முக்கியமான சம்பூரை சேர்ந்த உங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்து நீங்கள் நான் சம்பூரம் இல்ல, நான் ட்ரிங்கோ டவுன் இருந்தாலும் வந்து சம்பூர் போராட்டத்துல நான் நேரடியா அதுல வந்து நான் பங்கெடுத்தபடியா அதுல என்ன சொன்னா அவங்களுக்காக உந்து சக்தியா இருந்து, அது லால்காந்த தோழர் வந்தவர், ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் வந்தவர். அப்புறம் நாங்கள் டைம் கேட்டிருந்தாங்க அன்றகுமார் திசாநாயகத்தோட பேசணும்னு சொல்லி விடயம் தொடர்பாக நாங்கள் கதைப்போம், அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோம்னு சொல்லி. இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், இப்ப ஒரு இடத்துல இன்னைக்கு ஜேவிபிக்கு பேக்ஃபயர் ஆன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. காஞ்சன விஜயசேகரன் சொல்ற மின்சக்தி எரிசக்தி அமைச்சர், மின்வலுவும் எரிசக்தியும் அமைச்சர் இருக்கிறவர் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டு வந்தவர் வந்து மக்கள் விடுதலை முன்னணி சம்பூருக்கு எதிராக வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு போனபடியாத்தான் நாட்டில் உள்ள மின்வெட்டு வந்தது. ஆனால் நாங்கள் கவுண்ட் ஆகியோட கொடுத்துறாங்களா, அது இல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த டைம்ல கூட கட்சி அதை ஒரு என்ன சொல்ற ஒரு அரசியல் லாபத்தை பார்க்க மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னால் வந்து நாங்கள் மக்கள் ரீதியா தான் அனுகூலம் தான் பார்த்தோம். நினைக்கிறேன் நீண்ட உரையாடல், இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதுல பங்கு பெற்றுமைக்கு நன்றி அருண். நினைக்கிறேன் இதே சம்பவ பிரச்சனை கொண்டுதான் இந்த கடத்தொழிலாளர்கள் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை. இந்திய மீனவர்கள், அதாவது இந்திய கோர்பரேட் நிறுவனங்களுடைய மீனவர்கள் வந்து இங்க இலங்கையின் கரையோரங்கள் வரைக்கும் வந்து மீன்களை அள்ளிக்கொண்டு போகிறார்கள். அதுல வந்து எங்க மீனவர்கள் பலர் உயிரிழக்கவும் நேரிடுகிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுது. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடுவோம். நன்றி. இதை போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் உருவாக்கினதுக்கு வந்து மீண்டும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான், எங்கள் சார்பான எங்கள் தொடர்பான விஷயங்களை வந்து நாங்களே தெளிவுபடுத்த நாங்கள் விரும்புகிறோம். இதுவரை காலமும் எங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் சொல்லாமல் வேறாக்கள் சொல்லி வந்த பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு முகம் குடிச்சு கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தொடர்பாக, குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்பான எங்கட கருத்துக்களை வந்து நாங்கள் நேரடியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு வந்து ஒரு நாடுன்ற ரீதியில வந்து நாங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு, ஒரு மிகவும் முக்கியமான திருப்ப முனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இதை சரியாக புரிந்து கொண்டு இன மத பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒரு பொதுவான பயணத்தை நாங்கள் போவோம். அந்த பயணத்துல வந்து எங்கள் எல்லாருக்கும் பொதுவான வெற்றி உண்டு காத்திருக்குன்னு சொல்ற விஷயத்துக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆகவே நன்றிகளை கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி.